ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் சமாதானம் சுகங்களும் ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் என்னென்ன நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாகும். ஆமீன். ஜெபிப்போம். அப்பா, மகா இறக்கும் அன்பு இருந்த பரம தகப்பனே, உங்க நன்றி செலுத்துற ராஜா. மறுபடியுமாக தேவரே, இந்த வருடத்தின் கடைசி மாத கடைசி நாட்களில் ஆண்டவரை தொழுது கொள்ள பாக்கியராய் உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிற ராஜா. எங்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. தேவனுடைய சமத்தண்டைகளில் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறப்பா. கடந்த வருடங்களிலும் மாதங்களின் நாட்களிலும் நீ நடத்தி இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமா ஆண்டவரே, உங்களுடைய துதித்து மயம்பிடிப்பும் ஆராதிக்கும் வேத வாசிக்கும் நீ கொடுத்த இந்த மகத்துவ கிருபை எப்பொழுது எங்களோடு இருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவருடைய தெய்வீக சத்திய வார்த்தை அறிந்தவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் அதை மனதில் கொண்டவர்களாய் அதை நிச்சயித்து கொண்டவர்களாய் வரப்போகிற புது ஆண்டில் ஆண்டவரே, வார்த்தையின் வெளிச்சம் இருளாய் கிடைக்கிற என்கிற இருதயம் ஒளி வீசத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா ராஜா. இந்த நாளை எங்களை ஆசீர்வித்து கொடுத்திருக்கிறேன் அப்பா. இந்த மாதம் ஆண்டோட பிறப்பின் பண்டிகையை நாங்கள் அனுஷ்டிக்கிறேன். நாங்கள் தேவன் வந்ததை அவர் மாம்சத்து வெளிப்பட்டதன் காரணத்தை நன்றா அறிந்து ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோற்றை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் அந்த மகிமையும் அந்த முத்திரையாப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாங்கள் உணர்ந்தவளாய் இனி நீ பாவம் செய்யாதிருப்பா என்ற தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் என்னமும் செய்கள் வார்த்தையில் எப்போதும் எங்கள் ஜீவன் எங்களிலும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதும் ஆண்டவரே. பரப்பு இது புது ஆண்டில் ஆண்டவரே, எங்களால் நீர் நியமித்திற்கு முன்குறித்த காரியம் அனைவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்ற சொல்லி எங்கள் உள்ளத்தின் ஆழங்களை உங்களுக்கு வைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் எவ்வளவாய் நடத்தி வந்திருந்த மனதில் கொண்டவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் உங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கோம்ப்பா. உங்கள் தெய்வீக காரம் எங்கள் மேல் இறங்கட்டும். ஆசீர்வதி. நீ பேசப்படும் சத்திய வார்த்தை நான் நன்றாய் புரிந்து அறிந்து செயல்பட காரியம் எங்களுக்கு உள்ளத்தில் வைத்து எங்களை அபிஷேகத்தை ஆசிரியம். நான் வரும் நாட்கள் எல்லாம் புது ஒரு இடத்துல வல்லமின் வார்த்தை அபிஷேகத்தக்கையில் நிரப்பப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் மாறாத அன்பு பரிசுத்தமும் நீங்கள் என்னோடு ஆளுகை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. முதல் பாடல். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மேய்ப்பகராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, மேய்ப்பகராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தொண்டு தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. வீண் சமாதான பிரபு சர்வ வல்லவ பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார்,
இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணியில் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணியில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் ஏழ்மையின் பாதையிலே இயேசுமானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே, பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. சாட்சிய கொண்டு சென்றே வனசாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசுமானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்தே, அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்தே, தீர்க்க தரிசனமே குறித்து என்னை புகழ்ந்தனரே, இயேசுமானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே, யாக்கோபில் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணகத்திடுவோம், இயேசுமானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். அல்லேலூயா. அடுத்த பாடல். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்து உதித்தார், ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்து உதித்தார், ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்து உதித்தார், வானத்தில் தோன்றுவோர் நட்சத்திரம் வான சாஸ்திரிகள் முன்னில் சென்றாலும் பாதை தவறியே சோகம் அடைந்த பின் பாலகனே சுவை கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்து உதித்தார், அன்னை மரியா அளவில்லாத ஆசீர்வாதங்கள் மிக அடைந்தார்,
அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவர் இயேசுவை கண்டடைவோம். தேவாதி தேவன் ஆஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். சத்திரத்தில் சலம் இல்லையே, சத்திய தேவன் தலை சாய்க்கவே தாழ்மை சொரூபியே தாள இறங்கியே தங்கும் தொழுவத்தை கண்டடைவோ. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஆண்டவர் பிறந்த பெத்லகே ஆயிரங்களில் சிறிய ஸ்தலம். இஸ்ரவேல் ராஜனை இம்மானுவேலனை இன்பமுடன் தேடி கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். கண்ணார கண்டேன் ரட்சண்யத்தை கால காலமாக காத்திருந்தேன் என்று செமியோன் தன் கையை எடுத்து நம் இயேசுவை வாழ்த்திய கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். கல்லின கல்லே தலை கல்லாக தாமதமின்றி வருகின்றவர் ஆய குடிலீடை பாலகனாய் தோன்றும் தூய பிதாமுகம் கண்டடைவோம். தேவாதி தேவன் ஆஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், நம்மை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். கரம் பிடித்தர் உண்மையுள்ளவர், நம்மேல் கண்ணை வைத்து வலுவாதபடி காத்து வருகிறார். கால்கள் சருகும் போது தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை நினைக்கிறோம், நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்தவரை போற்றுகிறோம். எங்களுக்காக யாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்தவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, வெற்றி சிறந்தவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, தூயாதி தூயவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருப்பவரே, துதிக்கப்படத்தக்கவரே, கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் பொழுது போற்றப்படத்தக்கவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. அதிசயங்களின் தேவனே உமக்கு நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி. நீதியின் தேவனே உமக்கு நன்றி. உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து உள்ளம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. வல்லவரே,
நல்லவரே, காண்பவரே, காப்பவரே, வல்லவரே, நல்லவரே, காண்பவரே, காப்பவரே, நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆலேலுயா, 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 ஆமென். பாவமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு கூட உடைய சமூகத்தில் பிரவேசிக்கிறோம் ராஜா. பாமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகளில் பிரியப்படுகிற தேவரே உமக்கு நன்றி. மகிமையின் தேவனே உமக்கு நன்றி. மகத்துவத்தின் தேவனே உமக்கு நன்றி. அற்புதங்களின் தேவனே உமக்கு நன்றி. ஒரு ஜெபிக்கிற முடிய பிள்ளைகளை உடைய ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும் அப்பா. எங்கள் விண்ணப்பங்கள் நம்முடைய சமூகத்தில் சேரட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் பலனாக ரட்சிப்பையும் சுகத்தையும் அற்புதத்தையும் நீர் செய்வீராக அப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது ராஜ்யங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே கிரியை செய்வீராக. நம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஜெபிக்க போகிற குறிப்பு நம்ம ஊழியத்தை சார்ந்த கர்ணா, எப்சியுடைய கணவர் கடந்த வாரத்தில் யூரினல் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லி ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்பட்டார்கள். சிறுநீர் கழிப்பதில் மிகுந்த சிரமப்பட்டார். இப்பொழுது அந்த சிறுநீர் குழாயில் ஒரு ஆப்ரேஷன் செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. அதற்காக அங்கே கேம்பரோட்டில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறார்கள். கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும். இப்பொழுதே கர்த்தர் இறங்க வேண்டும். ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன். கர்த்தர் தாமே இறங்கி அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிசயத்தை செய்ய முடியும். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த முதல் ஜெப குறிப்பை சவுண்ட் ரூமன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் ஜெபிக்க வேண்டிய அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, காரணம் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்பட்டிருக்கிறார். சிறுநீரக குழாயில் உள்ள அந்த பிரச்சனைகள் யாவும் நீங்கி ஆபரேஷன்ல கர்த்தர் நல்ல சுகத்தை தொட்டு கொடுக்கும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெப குறிப்பை ரூமன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் ஏறெடுக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கப்பா. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் என்று சொல்லி அப்பா, எங்கள் துதிகளில் நீர் பிரியமாய் இருந்து இப்பொழுதும் ஆண்டவரை நீர்கள் மத்தியில் இருக்கிறேன். பிரசன்னத்தோடு அப்பா இறுதியில் உண்மைத்தவர்களாக உங்கள் சமூகத்தில் கூடி ஆண்டவரே எங்கள் விருப்பங்களை விண்ணப்பங்களாக சமூகத்தில் ஆண்டவரே சோத்திர பலியிட்டு நாங்கள் செலுத்தும் போது ஆண்டவர் எங்களை அங்கீகரித்துக் கொள்வீர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இவைகளெல்லாம் என்னிடத்தில் கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த திவ்ய வாக்குத்தத்தின்படி கரத்தை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை நீ அங்கீகரித்துக் கொள்வீர் என்ற இருதயத்தில் விசுவாசத்தினால் கூடி ஜெபிக்க எங்கள் அழைத்திருக்கிறீர். சகோதரனை சமீப காலமாக ஊழியத்துக்கு அழைத்த தேவன் நீ உண்மையிலே அறிக்கிறப்பா. அவர் சரீரத்தில் காணக்கூடிய இந்த ஆண்டவரே சிறுநீரக குழாயில் இருக்கிற அடைப்பு செய்யப்படும் ஆபரேஷன் தெய்வீக கரம் அவரை தொடட்டும். ஆண்டவரே எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் அப்பா நீ சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீர் என்ற நம்பிக்கையோட கூட ராஜா, இந்த காயப்பட்ட தளங்களால் நீ குணமானி சொன்ன சத்திய வார்த்தையின்படி நீ கொடுத்த வாக்குத்தத்தை என்ற சகோதரி தொடும். ஆண்டவரே ஒரு அதிசயத்தை காணும்படி நீ கிருபை செய்யப்படுது. எவ்வளோ கஷ்டங்களோட
குறைவுகளோடு இருந்த சகோதரியான தகப்பனை ஆசீர்வதித்து உமக்காக அழைத்த தேவனாய் கர்த்தர் அவரை அழைப்பின் நிச்சயத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு அப்பா அவரை எல்லாவற்றிலும் உமக்காக நாமம் மகிமைப்படத்தக்கதாக அவர் அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் குடும்பத்தை இதனால் வருத்தத்தோடு இருக்கிற காரியம் ஆண்டவரே நீர் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஒரு அதிசயத்தை அற்புதத்தை காண செய்கிறீர். ஐக்கா ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருமைப்பட்டுள்ள பாதம் பண்ணிந்தா எசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரி விடுதலை ஆக்கும். இந்த பாவப்பிடியிலிருந்து சாபப்பிடியிலிருந்து விடுதலை ஆக்கும்பா. சகோதரருக்கு கொடுத்த காரியம் ஆண்டவரே தேவனுடைய பரிசுத்தம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கான காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பாதம் கெஞ்சி ஜெபிக்கும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புத கொடுத்தபடியால் வீண் செலவின்றி அவர்களை விடுதலையாக்கினபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி ஷீபா ரூபன் அவர்களை இணைப்பு அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு கார்த்திக் என்ற சகோதரத்தால் ஜெபிக்க வேண்டும். கடந்த வாரத்திலும் ஜெபித்தோம். கர்த்தருடைய கிருபையினாலே இக்கட்டான ஒரு ஆபரேஷன் என்று சொல்லி டாக்டர்கள் அதை தயங்கினார்கள். ஏனென்றால் அந்த குடும்பத்தில் ஒரு சாபமும் இருந்தது. 35 வயதுல அந்த ஆண் மக்கள் மறிக்கிற மாதிரி ஒரு சாபம் இருந்தது. அந்த கர்த்தருடைய கிருபையினாலே இன்னைக்கு அவருடைய தாயாரும் அவருடைய அண்ணியும் அவர்கள் வந்து ஜெபிக்க வேண்டிக் கொண்டார்கள். வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான். நம்பிக்கையோடு போயிருக்கிறார்கள். நேற்று ஃபோன் பண்ணி சொன்னார்கள் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் நடந்தது, அற்புதமான சுத்தத்தை கொடுத்திருக்கிறார், பயமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். புறமார்க்கத்தாராக இருந்தாலும் விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை இன்றைக்கும் செய்கிறார். அவர் இன்றைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். அந்த கார்த்திக் என்ற சகோதரர் லங்ஸ்ல நடந்த ஆப்ரேஷன். அந்த குடும்பத்துல அவங்க அப்பா அவங்க அண்ணன் இறந்திருக்காங்க. அவங்க அண்ணி மட்டும் ஜெயஸ்ரீன் பேரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துல இருக்கிறாங்க. அதனால அந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. அதனால கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அவங்க மாமியாரையும் தொட்டு இருக்கிறார். அவங்க மாமியார் அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தாங்க, வந்து நம்பிக்கையோட போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. கர்த்தரே இயேசு கிறிஸ்துவே இந்த சுகத்தை கொடுத்தார் என்று சாட்சி சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். இவ்வளவு காரியத்தையும் செய்ய முடியாது. சிவாருவன் சகோதரி இந்த கார்த்திகின தம்பிக்காக பாரதத்தோடு ஜெபிக்க முடியும் அன்பை அழைக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபவாச நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சீர்படுத்த சிருஷ்டிகர் நீங்க, எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன், எங்கள் எல்லா காரியங்களையும் நீங்க அறிந்தது. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. சகலத்தை செய்ய வல்லவரா இருக்கிறீர். இந்த கால வேளையில கூட ராஜா உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். உபவாசித்து உடைய சமூகத்துல நிற்கிறோம். மற்றவர்களுக்காக திறப்பி நின்று ஜெபிக்கும் போது கர்த்தாவே, எங்களுடைய குறைகள் நிமித்தமாக இந்த ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது தகப்பனே. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்க மன்னிங்க. எங்கள் குறைகளா நீக்கி போடுங்க. எங்களுடைய எல்லாம் கீழ்ப்படியாத குணங்கள், எங்களுக்கு இருக்க சுவாபங்கள் எல்லாம் மாறணும். எந்தெந்த விஷயத்துல நாங்கள் சரியாகணும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அதுல எல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு விடுதலை கொடுங்க. ஒரு விசை கர்த்தாவே, நாங்கள் சிலுவை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கணும். எங்களுக்காக நீ சிலுவை சுமந்தீங்க. எங்க பாவங்கள் சாபங்கள் நோய்களை கர்த்தாவே ஏற்றுக்கொண்டீங்க அப்பா. தழும்புகளால் நான் குணமானீர்கள் என்று சொன்னீங்களா. ஒவ்வொருடைய கர்த்தாவே காயங்கள் அப்பா நீ குணப்படுத்துக்கிற எங்களையும் நீங்க பாவ சாபலிருந்து மீட்டெடுத்து கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த வல்லமை அனுப்பி கர்த்தாவே அந்த மகனை நீ தொடும்படி நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேலையில எங்களை சுத்திகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தைரியமாய் வந்து நாங்க விண்ணப்பிக்கிறோம். தகுதிப்படுத்துங்க. இந்த கால வேளையிலே ஜெபத்துக்கு தடை இல்லாமல் கர்த்தாவே நீங்க ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற தேவன் நாங்க விசுவாசிக்கிறோம். மனுஷருடைய கர்த்தாவே காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடும் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது கூட கார்த்திக்காக ஜெபிக்கிறோம். சமூகத்துல மகனுடைய விண்ணப்பத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்கிறவரே, சுகம் தருகிற தேவனே, கண்ணீரை தொடைத்த தேவன், எப்படியோ கர்த்தாவே பரிசுத்தவான் வேதத்துல கண்ணீரை தொடைத்த தேவன்,
இந்த வேலையில கூட இந்த சகோதரருக்கு ஏற்பட்ட கத்தாவே அந்த நுரையீரலே இருக்கிற அந்த அறுவை சிகிச்சை நல்லபடி முடித்து கொடுத்தீங்க. அப்பா, உண்மை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் கூட விசுவாசத்தோடு மத்தியில் வரும்போது கத்தாவே நீங்க பதில் தருகிற தேவன், சுகம் தருகிற தேவன். கடுகளும் விசுவாசம் இருந்தாலும் நான் சுகப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அவர் விசுவாசித்து கத்தாவே ராஜா, கத்தாவே கொடுத்த குறிப்புக்காக நாங்க நிற்கிறோம் சமூகத்தில் ஆண்டவரே. அற்புத சுகத்தை கொடுங்க. நடந்த எல்லா ஆபரேஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சாட்சி கேட்கணும். ஒன்றுமே இல்லை கத்த பாதிக்கப்படுற காரியம் பயப்படுற காரியம் எது இல்லை என்று சொல்லி கத்தாவே ராஜா அவர்கள் அறிக்கையிடும் சாட்சி சொல்லணும். அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண விடுதலை கொடுங்க. மற்றவர்கள் கத்தாவே அறியாத மக்கள் அந்த குடும்பத்துல இருக்கலாம். அவங்க அறிந்து கொண்டு நீ தான் ஜீவுள்ள தேவன். கத்தாவே நெருக்கங்களும் வந்தாலும், என்னுடைய காரியங்கள் சோதனைகள் வந்தாலும் கத்தாவே இந்த காரியத்தினால கத்தாவே கத்தடத்தில் கொண்டு போகும்போது நீங்க விடுதலை தருகிற தேவன் அறிந்து கொண்டு அவர்கள் எல்லாம் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இப்போ இது கார்த்திகை நீங்க பலப்படுத்துறீங்க. எல்லாம் கத்தாவே ஆபரேஷன் கத்தாவை நல்லபடி முடித்து நல்ல சுகம் பெற்று வீடு திரும்பணும். சாட்சியை நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட தாழ்த்துக்கிறோம், ஒப்புக்கொடும். ஜெபத்தை கேட்கிறவரே உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். சகல துதிக்க நம்ம இமக்கே செலுத்துறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சாந்தி ரூபன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு அலெக்சாண்டர் நெல்சன் என்ற ஒரு சகோதரருக்காக. அவர் ஆசிரியராக டான் பாஸ்கோவில் பணியாற்றி ஓய்வு பெற்றாலும் அதே ஸ்கூல்ல வைஸ் பிரின்சிபலாக பணி அமர்த்தப்பட்டு மிக சிறப்பாய் செய்கிறவர், ஆசிரியர் பணி செய்கிறவர். அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு உண்மையா இருப்பவர், ரொம்ப தாழ்மை உள்ள ஒரு சகோதரர். நேற்று ஸ்கூலுக்கு போகும்போது வாந்தி எடுத்து மயக்கம் எடுத்து இருக்கிறார். ஸ்கூல்ல இருந்து உடனே ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறாங்க. அது ஹார்ட் ப்ராப்ளம், பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போலோவில் கொண்டு சேர்த்து முதல் உதவி சிகிச்சைகள்லாம் செய்யப்பட்டு இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற இதே நேரத்தில் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய துணைவியார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். 3.5 மணி நேரம் இந்த ஆப்ரேஷன் நடக்குமாம். கர்த்தர் பெரிய காரியமே செய்வார். அவர்களும் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்கிறார்கள். அதே போல நாமும் நினைத்த பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் அற்புத சுகத்தை அவர் கொடுக்க வேண்டும். புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதற்காக பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த குறிப்புக்காக சகோதரி சாந்தி ரூபன் ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, அப்பா உம்மை துதிக்கும் பொழுது எங்களை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். அதுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாள் வரையிலும் எங்களை காத்து வழி நடத்தி வந்த தயவுக்காய் கூட மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் உபவாசத்தோடு அப்பா நாங்கள் ஒரு சிலராக இந்த ஆன்லைன் மூலமாய் கூடி மற்றவர்களுக்காய் ஜெபிக்கவும் உடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் இந்த நேரத்தை நீ தந்த தயவுக்காய் கூட நமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா அந்த சகோதரனுக்காய் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டிருக்க அந்த மகனுக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, மயக்கம் அடைந்து விழுந்தாலும் ஆண்டவரே ஒரு சிலர் உடைய அப்பா உயிர் உடனே அப்பா போக போற காலங்கள்ல இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த மகனை நீ கிருபையாய் காத்து அப்பா அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடைக்க உதவி செய்தீர். அதுவும் உம்முடைய கிருபைதான் ஏசப்பா. அப்ப ஏற்ற நேரத்திலே அந்த பிளாக்கை கண்டுபிடித்து அதற்குரிய அந்த ஆபரேஷன்ஸ் இந்த நாள்ல இந்த நேரத்திலே நடந்து கொண்டிருக்கிற தயவுக்காய் கூட நமக்கு ஸ்தோத்திரம். அதற்குரிய எல்லா ஆயத்தங்களையும் அதற்குரிய பண தேவைகளையும் என் கர்த்தர் நீர் சந்தித்ததற்காய் கூட நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு என்று நிற்க அந்த மகன் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திலும் வாஞ்சியோடு பங்கு கொள்ளுகிற அந்த மகனுக்கு ஆண்டவரே நீங்க பரிபூர்ண சுகத்தை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துங்க ஏசப்பா. நீர் அப்படியாய் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க அப்பா. அந்த டாக்டர்ஸ் உடைய இந்த ஆபரேஷன் பண்ணுகிற அந்த வேலை ஆண்டவரே டாக்டர்ஸுக்கு வேண்டிய ஞானத்தை தந்த ஆண்டவரே அவர் ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தக்கதாய் அப்ப நீங்க கூட இருந்து காத்துக்கொள்ள முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் காத்த தேவன் இந்த ஆபரேஷன்லயும் கூட இருந்து அப்ப அந்த ஸ்டென்ட் வைக்கும் போது எந்த அவர்களுக்கு பலவீனங்களோ அப்பா பாதிப்புகளோ வராதபடிக்கு நீங்க காத்து உமக்கு சாட்சியாய் நிறுத்த முடியாது வேண்டுகிறோம். நல்ல சுகத்தை தாங்க, பரிபூர்ண சுகத்தோடு இப்ப மகன் சாட்சியாய் நிற்கத்தக்கதாய் கர்த்தர் நீங்க வழி நடத்துங்க. இப்படி கருத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீ இந்த ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இப்பொழுது அறுவை சிகிச்சை நடந்து கொண்டு இருக்கிற அந்த சகோதரனுக்குள் கர்த்தர் புது ஜீவனை புது இருதயத்தை கட்டிட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக
சகோதரி லட்சுமி கண்ணன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, ஆல்ஃபிரண்ட் தம்பி அமெரிக்காவில் படித்து முடித்து விட்டான். ஆனால் அங்கே வேலை பார்க்க வேண்டும் என்றால் திருப்பி ஒரு விசா ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆக வேண்டும், அது கிடைக்க வேண்டும். அந்த படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்காக யூஎஸ் விசா ரீஇன்ஸ்டேட்மெண்ட் என்று சொல்கிறார்கள். அந்த ஸ்டூடெண்ட் விசாவிலிருந்து எம்ப்ளாய்மெண்ட் விசாவாக அது மாற வேண்டும். அப்ளை பண்ணி வைத்திருக்கிறான், காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் துரிதமாக இந்த காரியத்தை நடப்பிக்க வேண்டும். அதுபோல ஆண்ட்ரி என்ற ஒரு மகள் டிசைனிங் சம்பந்தப்பட்டதுல ஆர்ட் ஒர்க் அதுல ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சிருக்கிறார். அதுல நல்ல வேலை கிடைக்கணும். நல்ல திறமையான ஒரு பிள்ளை, படித்து முடித்து நல்ல போஸ்டிங் இல்லாமல் இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதமாய் இந்த மகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க செய்ய வேண்டும். இந்த இருவருக்காக லட்சுமி கண்ணன் ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஆதியும் மந்தவும் மாணவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவரே இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா என்னுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய பரிசுத்தம் கடந்து வரட்டும் அப்பா. அப்பா ஒவ்வொரு ஜெபக்குறிப்பு, இந்த 2 ஜெபக்குறியும் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் தாமே விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்கும்படியாக வேண்டுகிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளை படித்து முடித்த ஆண்டவரே அந்த விசாவுக்காக ஆண்டவரே வேலைக்காக வேலையை செய்வதற்கு ஆண்டவரே அந்த விசா தேவைப்படுகிறது ஆண்டவரே. அப்பா நீர் அதை அறிவீர் ஆண்டவரே. அப்பா அந்த விசா கிடைப்பதற்கு ஆண்டவரே எந்த தடை இருந்தாலும் என் தேவன் ஆண்டவரே தடைகளை உடைத்து போடுகிறவர் ஆண்டவரே. அப்பா எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு அந்த விசா ஆண்டவரே எந்த தடையும் இல்லாமல் சீக்கிரத்திலே கிடைக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே உம்மிடத்தில் இருந்து மட்டுமே ஆண்டவரே ஒத்தாசை வரும் ஆண்டவரே. அப்பா அந்த விசா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த விசா ஆண்டவரே எந்த தடையும் இல்லாமல் ஆண்டவரே சீக்கிரத்துல கிடைத்து ஒரு நல்ல வேலை கிடைக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே நல்லபடியா படிக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த விசாவும் ஆண்டவரே எந்தவித தடையும் இல்லாமல் கிடைத்து ஆண்டவரே ஒரு நல்ல வேலை கிடைக்க செய்வீராக ஆண்டவரே. நல்ல வேலை கிடைத்து ஆண்டவரே அப்பா உம்மை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாக எழுந்திருச்சு வரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சகலத்தையும் செய்ய வல்ல என் தேவன் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த விசா எந்த தடையும் இல்லாமல் கையில கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல ஆண்டவரே இந்த ஆண்ட்ரையாங்கிற மகளுக்காக மகளை உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா படித்து கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஒரு நல்ல வேலை கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் அந்த மகளுடைய வாஞ்சைகளை எல்லாம் ஆண்டவரே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஏற்ற வேலையை ஆண்டவரே ஏற்ற சமயத்திலே நீங்க கொடுங்க ஏசப்பா. எல்லாருக்கும் என்ன தேவைகள் என்பது நீர் முன்கூட்டியே அறிந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது இப்பொழுதே ஆண்டவரே அதை காணும்படி ஆண்டவரே செய்யுங்க ஏசப்பா. அப்பா வேலைக்காக ஆண்டவரே செல்லும் போது ஆண்டவரே வீண் அலைச்சல்கள் எதுவும் இல்லாமல் ஆண்டவரே நீர் எந்த வேலையை அந்த மகளுக்கு நிர்ணயித்து வைத்திருக்கிறீரோ அதை காணும்படி கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே வாஞ்சிக்கிறபடியே ஆண்டவரே நல்ல வேலையை கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பு வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, வருகிற 26ஆம் தேதி திருமண நாளை நினைவுகூர இருக்கிற சகோதரி ஜெயக்குமார் ஜாக்லின் தம்பதிக்காகவும் 26ஆம் தேதி 28ஆம் தேதி பிறந்தநாளை காண இருக்கிற சகோதரி ஜெயக்குமார் திருமண நாளை காண்கிற அதே சகோதரனுடைய பிறந்த நாள் 28ஆம் தேதி வருகிறது. இந்த தம்பதிக்காகவும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் சந்திக்கிற சகோதரனுக்காகவும் அருமையான சகோதரி ஜாக்கி துறையினை ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். சமீபத்தில் தான் அவருடைய மூத்த பேத்தி
ஒரு 30 நாள் குழந்தை நித்திரை அடைந்தது. அவர் கொஞ்சம் சற்று துயரத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் அந்த ஆறுதல் கொடுக்க முடியாதும் சேர்த்து ஜெபிக்கும்படி ஜாக்கி துறையை இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே இயேசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வேலையில கூட கர்த்தாவே பிறந்த நாளை காண இருக்கிற கர்த்தாவே சகோதரர் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற கர்த்தாவே கர்த்தாவே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஏசப்பா. உம்முடைய காரம் சுவாமி தங்கி இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. மகனோடு ராஜா உங்களுடைய காரம் தங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. நீங்க கர்த்தாவே அவரை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே உடைய கரம் அவர்களோடு தங்கி இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தாவே மகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க நிறைவேற்றுங்க ராஜா. கர்த்தாவே இருவரும் இணைந்து சுவாமி ஏசப்பா உடைய நாமத்தை உயர்த்த ராஜா. கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. அந்த குடும்பத்துல ஏற்பட்டிருக்கிற கர்த்தாவே துயரத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தாவே கர்த்தாவே 40 நாள் குழந்தை சுவாமி ஏசப்பா யாருமே ஆறுதல் படுத்த முடியாது ராஜா. கர்த்தாவே நீங்க ஆறுதலின் தேவனா இருக்கீங்க சுவாமி ஏசப்பா. உம்முடைய கர ராஜா அவர்களோடு தங்கியிருந்து ராஜா. கர்த்தாவே அவர்களுக்கும் அவர்களுடைய மகளுக்கும் சுவாமி ஏசப்பா நல்ல ஒரு சமாதானத்தை ராஜா நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. நீங்க ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீங்க ராஜா. கர்த்தாவே உம்முடைய கர ராஜா அந்த அக்கா மீது அண்ணன் மீது அந்த பிள்ளையின் மீதும் கர்த்தாவே உம்முடைய கரம் தங்கி இருந்து ராஜா. கர்த்தாவே என் தேவன் நீங்க தாமே ஏசப்பா அவர்களை ஆறுதல் படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தாவே நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்த நீங்க கொடுங்க ராஜா. கர்த்தாவே மறுபடியும் கர்த்தாவே அந்த மகளுடைய கர்ப்பத்தை கனியை கர்த்தாவை நீங்க ஆசீர்வதித்து ராஜா. எந்த விதமான குறைவும் இல்லாதபடி சுவாமி ஏசப்பா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. நீங்க பிறந்தது நிமித்தம் கர்த்தாவே அநேக சந்தோஷங்கள் ஏற்பட்டது நிமித்தம் கூட ராஜா அநேகர் சந்தோஷமாய் காணப்படுகிறார்கள் ராஜா. அதே போல ராஜா அந்த மகளும் அந்த குடும்பங்களும் கூட ஏசப்பா சந்தோஷப்பட கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பம் முழுவதையும் ராஜா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய பிரச்சனை அவர்களோடு தங்கி இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் ராஜா ஆவியானவர் நீங்க லீட் பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிரச்சனை அவர்களோடு தங்கி இருக்கட்டும் சுவாமி. நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, துதிக்கிற மகிமை எல்லாத்தையும் முயற்சி செபிக்கிறோம். நான் சொன்னாங்க இயேசு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாகவும் விசேஷ நாட்களை காண்கிற தம்பதியருக்காக ஜெபிக்க போகிறோம். 28ஆம் தேதி திருமண நாளை காண இருக்கிற அருண் சாம்சன் வினிதா இந்த தம்பதிக்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்தது அதே 28ஆம் தேதி பூனேயில் இருக்கிற செல்வராஜ் குமுதா இந்த தம்பதியினருக்காகவும் நான் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெப குறிப்புகளுக்காக சகோதரி மலர் எபினேசர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அதோடு சேர்த்து சேலத்தின் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். விதைத்திருக்கிறோம், நிச்சயமாக கம்பீரமாக அறுப்போம். அந்த ஊழியத்தின் பின்பலன்கள் மிகுதியாக இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். பொதுவாக நன்றியறிகளோடு இந்த ஜெப குறிப்பை நாம் நிறைவு செய்ய வேண்டும். இந்த காரியங்களுக்காக சகோதரி மலர் எபினேசர் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். அன்புள்ள சுவாமி, இந்த நாள் முழுவதும் எங்களோடு எங்களை சுபத்திரம் பாதுகாத்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரை ஸ்தோத்திரம். அருமையான இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெப குறிப்புகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டும் ஜெபித்த ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றும் தகப்பனை உடைய செவியில் எட்டினதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெப குறிப்பை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண இருக்கிற தகப்பனை இந்த தம்பதிகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனாண்டவரே, அவர்களை உம்முடைய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். அவர்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆண்டு முழுவதும் தகப்பனை நீர் கிருபையாய் காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்ப அப்படியாக அவர்கள் வீட்டில் என்னாலும் சமாதானமும் சுகமும் காணப்பட நீர் கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களை செழிக்க பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிற அன்புக்காக
நன்றி ஆண்டவரே. அப்பா, சேலத்தில் உள்ள ஊழியங்கள் தகப்பனே, ஊழிய காரியங்கள் அத்தனையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரர்களை நீங்க சந்திங்க, ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு சுக பலன் ஜீவன் கொடுங்க. இன்னும் அவர்களை தகப்பனே ஞானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஊழிய செய்யும் போது அதிக ஞானத்தோடு, தைரியத்தோடு, தன்னம்பிக்கையோடு செய்ய கிருபை கொடுங்க அப்பா. தகப்பனே அந்த ஊழியத்துக்கு அதிக தகப்பனே ஒரு ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே. அதிகமான ஆத்துமா ஆதாயம் பண்ண நீங்க கிருபை கொடுங்க தகப்பனே. அவங்க தேவைகள் அனைத்தையும் சந்திங்க ஆண்டவரே. அநேக கொடுக்கிற உள்ளங்களை எழுப்புங்க, கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற உள்ளங்களை எழுப்புங்க, ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திரள் ஜனங்கள் எழும்ப நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே சிறிய கூட்டமாயினும் அது பெரிதாக திரண்டு வர நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரமே அங்கு மகிமைப்படுத்த ஆண்டவரே. நீங்க வல்லமையா ஒவ்வொருவரையும் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். அதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. ஆத்துமாக்கள் திரளாக கொள்ளை பொருளாக காணப்படணும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வளர்ந்து பெருக கிருபை கொடுங்க. அவங்க என்னென்ன திட்டங்கள் செய்கிறார்களோ, என்னென்ன தேவைகளில் இருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்தை எப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அதையும் மீறி தகப்பனை நீர் அதிகமாக ஆசீர்வதித்து தகப்பனை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிற. அங்கு தகப்பனை தேவன் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை எல்லாரும் விளங்க பண்ணும்படியாய், சாட்சியாய் எழும்ப பண்ணும்படியாய் ஜெபிக்கிற. அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் கேட்டு கேட்க தெரியாமல் விட்டு அனந்த நன்மைகளை தந்து ஆசீர்வதித்து காத்திரல வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதமஞ்சி கெஞ்சி கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையை ஆசீர்வதித்தீரப்பா. ஏறெடுத்த விண்ணப்பங்கள், விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகள், ஆஸ்பத்திரி தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற சகோதரர்கள் யாவருக்குமாக வேண்டிக் கொண்டோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு பதில் கொடுத்து விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த வருடம் முழுவதும் செய்த எல்லா நன்மைகளை நினைக்கிறோம். சாதாரணமான எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன். எங்களுக்கும் பெரிய நன்மைகளை செய்திருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நிறைவேற்றப்பட்ட ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாட்னா பகுதி ஊழியங்கள் அப்பா மற்றும் சேலம் பகுதி ஊழியங்கள் எல்லாவற்றையும் நடத்த உதவி செய்தீர். அது நாளுக்கு நாள் வளர்ந்து வருவதை பார்த்து நாங்கள் மன மகிழ்ச்சியோடு இன்னும் அதிகமாக இந்த ஊழியங்களை தொடர எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை பலத்தை தந்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை குடும்பங்களிலும் நீ நல்லவராகவே இருந்தீரப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம். குடும்பமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். வெளிதேசத்தில் அநேக குடும்பங்களாய் இருக்கிறார்கள் ராஜா. பணிக்காக சென்றிருக்கிறார்கள், பிற மாநிலங்களில் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கிறார்கள். அத்தனை பேரை நினைக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஜெபத்தாலும் காணிக்கையாலும் சரீர உழைப்பாலும் அப்பா துணை செய்த அத்தனை பிள்ளைகளை நினைத்தாலும் அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் வேண்டிக் கொண்ட அத்தனை விண்ணப்பங்களுக்கும் பதில் தந்தீர். நாங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்னமே எங்களுக்கு எல்லாத்தையும் செய்து முடித்துவிட்டேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசம் ரட்சகரை அறிய வேண்டும் அப்பா. அறியக்கூடாதபடி தீவினை சக்திகள் பல முயற்சிகளை செய்தாலும் அப்பா அதை மேற்கொள்ளாதபடி நீர் அற்புதமாய் காத்து வருகிறேன். பவுலுக்கு சொன்னேன், நீ கடந்து போ, அங்கே உனக்கு தீங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், தீங்கு நேரிடாதபடி காப்பேன் சொன்ன பிரகாரமாய் மாநிலங்களில் ஊழியர் செய்கிற பிள்ளைகளை அற்புதமாய் காத்து வருகிறேன், அதிசயமாய் நடத்தி வருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வட மாநிலங்களே கடுமையான குளிர் ராஜா. தென் மாநிலத்தில் கூட ஊட்டி கொடைக்கானல் பகுதியில் கேள்விப்படாத அளவுக்கு அப்பா கடுமையான பனி பொழிவுகள் ராஜா. இது விளைச்சலுக்கும் மனிதனுடைய வளர்ச்சிக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தி விடாதபடி ஆசீர்வாதமாய் மாற்றி போடுங்கப்பா. இயற்கையினால் எந்த சீற்றமும் அழிவும் கொள்ளை நோய்களும் வராதபடி நீ காத்துக்கொள்ளும். அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உண்மைத்துவமாய் இருக்க கிருபை பாராட்டும். மதத்தை வைத்து மக்களை பிரிவினைக்குள் முற்படுத்துகிற எல்லா தீய சக்திகளையும் நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம் ராஜா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு உண்மையாய் இருக்க கிருபை பாராட்டும். நீ அப்படியே செய்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்களுடைய பிறப்பை நினைவுகூரும் நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி. அதை மிக சிறப்பாய் அப்பா ஒவ்வொருவரும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். சபைகளிலே, வீடுகளிலே, தனி நபர்கள் மத்தியிலே நேர்த்தியாய் நீர் அந்த பிறப்பின் காரியத்தை கொண்டாட உதவி செய்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எளிய மக்களை நினைக்கிறோம்.
விசாரிக்கிற ராஜா, இறக்கம் பாராட்டுங்க அப்பா. மிகுந்த சந்தோஷம், அத்தனை ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் அவை எல்லாருக்கும் உண்டாயிருக்கட்டும். ஆப்பேடி மற்றும் தேர்வுகளுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த குளிர்ச்சியான காலங்களிலே சரீரத்துக்கு எந்த கேடும் வராதபடி காத்து கொள்ளுங்க. இந்த வருஷத்தை நேர்த்தியாய் முடிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. நன்றிகளின் இருதயத்தோடு முடிக்க கிருபை பாராட்டுங்க. துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் எஞ்சிருக்கிற நாட்களில் காணப்பட கிருபை பாராட்டுங்க. அப்ப என்னை சுய பரிசோதனை செய்து சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. அப்ப அந்த சுட்டரிப்பின் ஆவியான எங்கள் மேல் அசைவாட முடியாது வேண்டிக் கொள்கிறோம். புதிய வருஷத்துக்குள் நாங்கள் புதிய கிருபையோடு பிரவேசிக்கிற கிருபை பாராட்டும். நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தகப்பனே எங்களோடு கூட பேசுங்கப்பா. அடியனை மறைத்துக் கொண்டு நீர் வெளிப்படும். உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் நமக்கு ஆன்லைன் மீட்டிங் எதுவும் இருக்காது. எங்கள் பண்டிகைக்கு அடுத்த நாள் அனைவரும் பிரயாணப்பட்டிருப்பீர்கள், விருந்தினர்கள் வந்திருப்பார்கள், பல திட்டங்கள் இருக்கும். ஆகவே ஒரு ஆஃபேலி விடுமுறை, அவங்க எல்லாருக்கும் ஒரு விடுமுறை. ஆனால் புதிய வருஷத்தில் நாம் மீண்டும் இணைவோம். இணைந்த கர்த்தருடைய நாமத்தை எழுப்பி கட்டுவோம். கர்த்தருக்கான பலன் தருவார். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடைசியில் இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 113 7 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 113 7 8 வசனங்கள். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. தாவீது துதிக்கிறவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தில் வீரன் என்பதையும் அறிந்திருக்கிறோம். யுத்தத்தில் வல்லவன் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவனை குறித்து தெரியாத ஒரு காரியம், அவன் பெரிய தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறான். அவன் எதேச்சையாக அவன் பாடல்களிலே பாடுவான். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய இறப்பு எல்லாவற்றையும் குறித்து கூட பாடியிருக்கிறான். இந்த சங்கீதத்தில் இந்த பகுதி இயேசு கிறிஸ்து பிறப்பின் நோக்கத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு. எதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்து என்ன செய்ய போகிறார் என்பதை 28 தலைமுறைக்கு முன்னால் இருக்க தாவீது சொல்லுகிறார். ஆனா அதே சந்ததியில தான் 28வது சந்ததி, 28 வம்சம் கழிச்சு இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக வருகிறார். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறப்பின் ரகசியம் என்ன, பிறப்பின் நோக்கம் என்ன என்று கேட்டால் ஒவ்வொருவரும் பதில் சொல்வார்கள். எல்லாம் சரியாகத்தான் இருக்கும். பாவிகளை ரட்சிக்க வந்தார், கரெக்டு. உலக ரட்சகர், சரி. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தரும்படியாக வந்தார். நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அவர் வந்து இங்க பிறந்து மரித்தால் தான் அந்த ராஜ்யத்தில் போக முடியும். அதற்காக பிறந்தார். இப்படி பல காரியங்கள் சொல்லணும். எல்லாமே ஆனா பிரதானமான காரியங்கள் சில இருக்கிறது. நாம் நம்முடைய அறிவுக்கும் வேதத்தில் அறிவு கேட்கினது போல சொல்லுகிறோம். இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் பிரதானமான சில காரியங்கள் இருக்குது. பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வந்தார். அடுத்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். என்னவோ நமக்காக வந்தார் நம்ம நினைக்கிறோம். பிதா சொல்லிதான் அவர் வந்திருக்கிறார். ஏன்னா பிதா சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அதை நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய வார்த்தையை மாம்சமாக்கி குமாரனாக அனுப்புகிறார். அது நிறைய பாயிண்ட் இருக்கு. அதுல நான் குறிப்பாய் சொல்ல விரும்புவது, இந்த சங்கீதத்துல தாவீது வெளிப்படுத்தின காரியத்தை நான் சொல்லுகிறேன். எளியவர்களை அவர் என்ன செய்ய, மீண்டும் வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்போ தூக்கி விடுவதற்கும் உயர்த்துவதற்கும் வருகிறார். அப்ப நம்ம எங்க கிடக்கும்? ஆழியில் கிடக்கிறோம், புழுதியில கிடக்கிறோம். ஒரு பொருள் புழுதியில கிடக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆகாத பொருள். ஆகாதுக்கு தள்ளப்பட்டதுதான் புழுதியில தூக்கி வீசப்படும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அருவருக்கப்பட்ட, வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்ட
மக்களை அவர் தூக்கி எடுத்து நிறுத்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துவே பெரிய ராஜா, மகிமையின் ராஜா. அந்த விண்ணுலகின் மகிமையை அங்க அரசாண்டு கொண்டிருக்கிறார். அந்த விண்ணுலகின் மகிமையை விட்டு மண்ணுலகுக்கு அவர் வந்தார். எப்படி வந்தார்? மானிடனே வந்தார். அந்த சாஸ்திரிகள் என்ன நினைக்கிறார்கள்? யூதரை ஆளப்போகிறவர் பிறந்தால் அரண்மனையில் தானே பிறக்க வேண்டும் என்று சொல்ல அரண்மனைக்கு தான் போனார்கள். ஆனால் இவர் பிறந்தது எங்க? பாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஏழை கோலத்தில் பிறந்தார். அவருக்கு என்ன துணிகளை சுற்றி இருந்தார்கள்? கந்தை துணி. இங்க பிள்ளை பிறந்த தாய் மாம துணி போடணும் வாங்க. ஆனா அங்க கந்தை துணி. அப்ப உறவுகள் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் புருஷன் என்ன செய்வான்? கல்யாணம் நியமிக்கப்பட்ட கன்னிகை தான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஏற்றுக்கொண்டு குடிமதிப்பு எழுதத்தான் பெத்லகேமுக்கு வருகிறார்கள். அது இருந்தது கலிலேயா. அங்கிருந்து பெத்லகேமுக்கு வருகிறார்கள். அப்போ ஒரு ஏழை கோல் பிறந்த இடம், அவர் பிறந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே ஒரு ஏழை. ஏன்னா அந்த ஊருக்கு அந்நியர்களாக தான் வருகிறார். சொந்த ஊர் பெத்லகேமா இருந்தாலும் இப்போதைக்கு அவர்கள் அந்த ஊருக்கு என்ன வீடு இல்லையே, சொந்தக்காரங்க யாருமே இல்லையே, சத்திரத்துலதான் இடம் தேடினாங்க. அதுலயும் இல்லை, இல்லாம போனா போதுன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் மாட்டு தொழுவ கொடுத்துருக்கான். கர்த்தர் எவ்வளவு அப்ப அவர் பிறப்பில் அவர் தன்னை எளிமைப்படுத்தினார். உள்ள ராஜகுமாரனாய் பிறந்து அவர் சிங்காசனத்தை துறந்து திருப்பி அவர் ஏழை வருவது அது புத்தர் செய்வார், அது மனுஷன் செய்யலாம். ஆனா இவர் மகிமையை துறந்து ஏழ்மை கோலம் கொண்டார். பிள்ளைகள் ஏழை கோலம் எதற்காக? பிதாவுடைய வார்த்தை தெரியும். இவர் பணக்கார வீட்டுல வளரல, ஏழை வீட்டுல தான் பிறக்க வைக்கிறார். எவ்வளவு நுணுப்பமா கத்த செய்யறார். பணக்கார வீட்டுல வாழ்ந்தா இந்த பிள்ளை என்ன செய்யிருக்கோம்? நல்லா சாப்பிட்டு திருப்தியா கோயிலுக்கு போயிட்டு இதை ஒரு பரிசுத்தம் இருக்காது. ஆலயத்தவோ பிரசங்கம் பண்ணவோ டை கட்டி கோட் போட்டு இதோ நான் தான் இதோ வருகிறேன் பிரசங்கம் பண்ணிட்டு அற்புதம் செய்து அழகா போயிருக்கலாம், ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஒரு அருவருக்கப்பட்டத்தக்க அந்த பிறப்பை இவர்கள் எல்லாரும் அருவருப்பாய் பேசுவார்கள். அவர் வளர்ந்த ஊரை அருவருப்பாய் பேசுவார்கள். அவர் வாழ்ந்த ஜனங்கள் அருவருப்பானவர்கள். இப்படியெல்லாம் அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் பிறக்கிறார். அப்ப இது எதற்காக என்றால் அப்பதான் ஏழ்மையோட ஒருவருடைய பசி யாருக்கு தெரியும்? பசிக்கிறவனுக்கு தான் தெரியும், பசியை அறிந்தவனுக்கு தான் தெரியும். இப்போ பணக்காரனுக்கு பசி எடுக்கும், சாப்பிட்டுருவான். அவனுக்கு பசின்னு அருமை தெரியாது. ஆனா 10 நாள் சோறு இல்லாம கிடைக்கிற பழைய கஞ்சியே சுகவையானது என்று சொல்லி சாப்பிடுகிறவனுக்கு தான் பசியின் அருமை தெரியும். அப்ப ஒரு ஏழையை குறித்து ஒரு ஏழைக்கு தான் தெரியும். நீங்க உலகத்துல என்ன சொன்னாங்க? ஏழை பங்காளன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். எழுந்து ஏழையை ஏணியா வச்சு முதுகை ஏறி ஜம்ப் பண்ணி சிங்காசனத்துல போயிடுறான். ஏழை பங்காளர்கள் எல்லாருக்கும் அதான ஆசை. இப்ப அடுத்தவருக்கும் அதான் ஆசை. நான் எல்லாத்தையும் திறந்து வந்தேன், எல்லாருக்கும் 400 கோடியே திறந்து வந்தேன். எங்க ஆண்டவர் உலக உன்னதத்தை திறந்து வந்தாரு, எல்லாத்தையும் மகிமையை திறந்து வந்தாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய தேவன் எவ்வளவு அற்புதமான. அப்ப இது பிதாவின் நோக்கம். அப்ப பிதா எவ்வளவு கர்சனை உள்ளவர். ஏழை எளிய ஜனங்களை உண்மையான சோசியலிசம், உண்மையான சமத்துவம், உண்மையான ஏழை பங்காளன்னா நம்ம இயேசு கிறிஸ்து தான். வேற யாரும் அதை ஒப்பிடவே, ஏழை கோலனே சொல்லக்கூடாது, ஏழை பங்காளன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதான் வந்தார். தேவன் தாம் செய்ய போகிறதை தீர்க்கதரிசனம் மூலமாய் சொல்லுவார். அப்படிதான் தாவீது மூலமாய் சொல்லிவிட்டார். ஏன்னா தேவனுடைய ரகசியம் யாருக்கு இருக்கும்? கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமான இடத்துல தேவனுடைய ரகசியம் இருக்கும். அப்போ பிதாவின் ரகசியத்தை தாவீது மூலமா சொல்லி இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்துல தாவீதின் குமாரனாகவே பிறக்க வைக்கிறார். ஏழை கோலத்தில் பிறந்தார், ஏழ்மையான பெற்றவர். அந்த குடும்பத்துல தகப்பன் தச்சன். அதுக்கு பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அநேக பிள்ளைகள் பிறந்திருக்கிறார். 5 பேர் பிறந்திருக்கிறாங்க. யோசேப்பு அந்த பிள்ளைகள் பிறந்த மாத்திரத்துல இறந்து விட்டதாக சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குடும்பத்தின் பொறுப்பு அன்றாடம் காட்சிகள். இவர் தச்சு வேலை செய்தாரா என்றெல்லாம் எழுதப்படவில்லை. ஆனா இவன் தச்சர் என்று சொல்லுகிறார்கள். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, தச்சன் அல்லவா. அப்ப அவன் சொல்லும் போது கைத்தொழில் செய்திருக்கிறார்.
அந்த வேலை செய்து அன்றாடம் காட்சியாக இருந்து அவர் தன் குடும்பத்தை காப்பாற்றிருக்கார். நம்ம இன்னைக்கு அன்றாடம் காட்சிகளா இருக்கிறவங்க யாரும் பொருட்படுத்துறவே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து அதை நினைக்கலாம். அன்னைக்கு உழைச்சி சாப்பிட்றவங்களை குறித்தான பாரத்தை கத்த அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உழைச்சி சாப்பிட்ற டெய்லி உழைச்சி சாப்பிட்றவன் களைச்சி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறான். அவன் ஒழுங்கா கத்தர்க தேடி போவானானால், ஆலயத்துக்கு போவானானால், தேவன் அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர்ச்சவர். இன்னைக்கு நமக்கு அவன கிருபை கிடைச்சு நம்ம வீதியில தான் கிடந்தோம், குடியில தான் கிடந்தோம். அவர் நம்மை தேடி வந்தார், நீ தூக்கி எடுத்து நிறுத்திருக்கிறார். சரி, அது இருக்கட்டும். அப்போ இங்க தாவீது சொன்ன அந்த வார்த்தை பிதாவின் சித்தம், அவருடைய வாக்கு தத்தம், அதை நிறைவேற்றதான் இயேசு கிறிஸ்து ஏழையாக பிறந்தார். ஏழை கோலத்தில் வந்தார், ஏழை பங்காளனாக அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து இப்போ ஊழியத்துக்கு வருகிறார். அவர் தன் நோக்கத்தை ஒரு இடத்துல கூட மாத்தல. இன்னைக்கு நாம கூட நிச்சயமா ஊழியத்துல கொஞ்சம் வளர்ந்து நல்ல காணிக்கலாம் வந்து நல்ல டாம் டீம்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் மாத்திடுறோம். ட்ரெஸ்ஸை மாத்திடுறோம், பேச்சை மாத்திடுறோம், ஆளை மாத்திடுறோம், சில பொண்டாட்டியே மாத்திடுறானே. யோசிப்பா நடக்குதா இல்லையா? உண்மைதானே? அதான் நம்ம ஒத்துக்கிடணும். எல்லாத்தையும் மாத்திடுறான். ஆனா இயேசு கிறிஸ்து மாறாது. அதனால தான் அவர் நேற்றும் இன்றும் என்றும். என்ன அற்புதமான தேவன்! அவர் ஊழியம் செய்யறாரு, பணக்காரங்களுக்கு ஊழியம் செய்யல, ஏழைகளுக்குத்தான். பணக்காரன் வெறுக்கல, ஐஸ்வர்யவான்களை வெறுக்கல. ஒரு சகைவுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு, ஒரு சகைவுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு. ஒரு பெரிய பணக்காரனை சவுலத்தான் பவுலாகவும் ஆற்றுகிறார். அதனால அவரு பணக்காருக்கு விரோதி கிடையாது, ஆனா ஏழைகளுக்கு நண்பனாக இருந்தார். அந்த அவரை நிலைமை தூக்குறதுக்காக தான் அவர் இறங்கி வந்தார். ஒரு ஆவிக்குரிய லெவலாகவும் உலகத்துக்குரிய லெவலாகவும் உயர்த்த முடியாகத்தான் வந்தார். அப்ப அவர் ஊழியம் செய்யும்போது இந்த ஊழியத்தின் பதில் நுணுக்கமா பார்க்கும்போது அவர் அநேக இடங்கள்ல தான் எதற்காக வந்தேன் என்பதை உறுதிப்படுத்துவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மன்னிக்கணும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 19 25 வரையும் குறித்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அது என்ன சம்பவம்? லாசர். ஒரே நாள்ல 2 பேரும் சாகுறாங்க, மறிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் தரித்திரன். ஆனா பொதுவா அன்னைக்கு உலகத்துல என்ன செய்வாங்க, வந்தது செம்பாக்கம் எடுத்துக்கொண்டாலே பணக்காரன் பேர் உடனே தெரியும். பணக்காரன் பேரு நமக்கு பழக்கமே இருக்காது, ஆனா எல்லாம் சொந்தம் கொண்டாடிடுவாங்க. அவரா, எனக்கு சொக்காரு, எனக்கு மச்சான், எனக்கு மாப்பிள்ள, சொந்தம் கொண்டாடிடும். இன்னைக்கு டாட்டா, பிர்லா, அம்பானி, நமக்கு என்ன உறவா? குஜராத்திக்காரன், நமக்கு எதை சொந்தமா இல்ல, ஆனா அவனுக்கு தெரியுதே, உலகம் முழுக்க தெரியுது. அப்ப பணக்காரனுடைய பேரு எல்லாருக்கும் தெரியும். ஏழை சொல் அம்பலமும் ஏறாது, அதான் உலகம். ஆனா இங்க ஆண்டவர் பாருங்க, ஒரு ஏழையின் பெயரை சொல்றாரு. பைபிள்ல வரும்படி ஒரு ஐஸ்வர்யன் பேரை சொல்லவே இல்லை, வெறுப்புனால இல்ல. ஏழை எவ்வளவு நேசித்தார். ஒரு ஏழையுடைய பெயரை சொல்றாரு, லாசரு என்று சொல்லுகிறார். ஆனா அவனுடைய பெயரை சொல்லவே இல்லை. ஆனா அன்னைக்கு அந்த ஊர்ல என்ன தெரிஞ்சிருக்கும்? ஐஸ்வர்யான் பேர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவன் பேர் யாருக்கும் தெரியாது. இவன் வீதியில கிடக்குறான், அந்த இடத்துல கிடக்குறான். ஆனா அந்த ஐஸ்வர்யான் ஒரு நாள் கூட சோறு கொடுக்கல. அவன் எச்சிக்கையால காக்கா ஓட்ட மாட்டான் போல இருக்கு. அவளை கஞ்ச பிசினாரு, எப்படியும் சேர்த்துட்டான் பணம், கோடிக்கணக்கில் சேர்த்து. இவன் அவன் வீட்லயே கிடக்குறான் அந்த வாசல்ல. ஆனா ஒரு நாள் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லை. இப்ப 2 பேரும் மறிக்கிறாங்க. 2 பேரையும் தூதர்கள் என்ன கொண்டு சேர்க்கிறார்கள்? இவனை ஆபிரகாம் மடியில கொண்டு சேர்க்கிறாங்க, அவனை கொண்டு நரகத்துல, பாதாளத்துல சேர்க்கிறாங்க. இப்ப மத்திய வானத்துலதான் பாதாளமும் இருக்கிறது, பரதீசும் இருக்கிறது. அந்த பரதீசுக்கு இன்சார்ஜ் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய மடியில இவர் இளைப்பாருகிறார், இவரு பாதாளத்துல கிடக்கிறார். தூதர்கள் கொண்டு போகிறார். இப்ப நம்ம மறிக்கும் போது எல்லாரும் கேட்பாங்க, நம்முடைய ஆத்மா எங்க போகும்? அழகா சொல்றாரு, ஒரு ஆத்மா எடுத்து போக தூதர்கள் வருவார்கள். நான் 2 தூதர்களையும் பார்த்திருக்கேன்னா சொல்ல கேட்டிருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரியவர் இருந்தார்.
அவருடைய மகன் ஒரு பெரிய மொரட்டு சுவாபம். அவருடைய தங்கைக்கு ஒரு பிசாசு பிடிச்சது. அந்த பிசாசு பிடிச்சது நீ ரட்சிப்புக்கெல்லாம் வழி நடத்தின ஊழியக்காரர் மூலமா அந்த பிசாசு துரத்தப்பட்டது. நான் அந்த ஊழியக்காரரோட இருந்ததுனால அப்ப நான் பெரிய செல்வந்தனாவும் இருக்கிறேன். நான் பக்கத்து வீடு, அதனால என் மேல ரொம்ப அபிமானம். எங்க மேல 2 பேர் மேலேயும், அவரை ஊழியக்காரர் என்பதனாலேயும் என்னை ஐஸ்வர்யவான் என்பதனாலேயும் அது ரட்சிக்கப்பட்ட ஐஸ்வர்யான்ங்கிறதுனாலையும் எல்லாம் மரியாதை பெரியவர், இசி சபையில மெம்பர். அவர் சொல்லுவார், என் மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு முரட்டாட்டம் உள்ளவர். ஐசிஎஃப்ல பாக்ஸர், தமிழ்நாடு பாக்ஸர். ஐசிஎஃப்ல வேலை செய்யறாரு. ஐசிஎஃப்ல எந்த லாரி வந்தாலும் வெளியே போனாலும் வந்தாலும் மாமல் இவர்கிட்ட கொடுக்காம போகவே முடியாது. அப்படி யூனியன்ல பயங்கரமான அடிதடில இறங்கிடுவார். இந்த பேய் ஓட்டினாலும் அவர் பார்க்கிறார், ஆச்சரியத்தோட பார்த்து கொண்டு இருந்தார். ஆனா ஒண்ணுமே சொல்லலை. இப்போ அவங்க அப்பா சீரியஸ் ஆயிட்டார், அந்த பெரியவர். அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, எங்களை பார்க்கணும் விரும்புறாரு. உடனே பிரதரை தான் கூப்பிட்டாங்க. அப்ப சொன்ன, பிரதர் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் இதா இருக்கிறாங்க, பார்க்கணும் விரும்புறாங்க, வாங்க 2 பேரும் போகணும். 2 பேரும் போயிட்டு உடனே எங்களை பார்த்த உடனே அவர் படுக்க வந்து எழும்புனாரு. ஐசியூல டியூப்லாம் மாட்டிருக்கு. எழும்புறாரு, விஷ் பண்ணாரு, அதெல்லாம் தமிழ்லாம் கலத்த சொல்லிட்டாரு. எனக்கு நல்ல ஒரு பாட்டு பாடி வசனத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்ட சொல்றேன். நான் சொல்றேன், பிரதர் நீங்க பாடுங்க, நான் வசனத்தை சொல்றேன். ஏன்னா நான் பாட்டுக்காரன், அப்ப எனக்கு பேரு பாட்டுக்காரன். உடனே நல்லா நல்லா பாடுறோம், ஏதோ தெரிஞ்ச பாட்டை நல்லா பாடுறோம். ஏன்னா எப்போதான் கையில பாட்டு போக்கு இருக்குமே, இல்லைன்னா வர பாட்டு. அவர் ஒரு வசனத்தெல்லாம் சொன்னார், கேட்டுக்கிட்டே இருந்தேன். முடிச்சுட்டு நேரு முழங்கெல்லாம் இருந்தார். என்ன, அவர் சின்னவர், வச்சு அந்த ஊழியக்காரர் என்னை விட சின்னவர். அப்போ என் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு என்னை வழி அனுப்புங்க, நான் போறேன் அப்படிங்க. நான் போறேன் அப்படிங்க. நான் பாட்டு பாடி நான் கண்ணை மட்டி அப்படியே ஓரக்கண்ண பாக்குறேன். அப்போ சொல்லி அப்படியே இந்த ஜபத்துல ஒரு ஆவில் நின்று ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படியே கையாசிச்சாரு. அவன் நான் போறேன், என்னை கூட்டு போக பெண்ணுடைய தகுந்த தூதர் வாசல நிக்கிறாங்க, நாங்க ஜெபம் பண்றோம் நிக்கிறாங்களாம். அதனால போதும், அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க, ரதத்தோட வந்திருக்கிறாங்க, நான் போறேன். அவர் பொண்ணு சொன்ன, என் பையனை எப்படியாரும் அடிச்சுக்கலாம் நடக்குது, என் காலத்துல முடியல, ஆனா நீங்க ரட்சிப்புலாம் நடத்திருங்க அப்படின்னு பொறுப்பை கொடுத்து சந்தோஷமா ஒரு முகம் எப்படி அப்படி நல்ல வயசானவர் தான். ஈசி சபையில அடக்கம் நடந்துச்சு. கடைசியில இந்த மகன் என்ன செஞ்சார் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவரு, கடைசியில அவர் ரட்சிக்கப்பட்டு எங்களோட ஊழியத்துல இருந்தார். எங்களோடய இருந்தார். தனிப்பட்ட ஊழியத்தை செய்து தௌசண்ட் பக்கத்துல இந்த கூவங்கரையில் உள்ள பக்கத்துல ஊழியத்தை செய்து கத்தரில் திடீர்னு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை பாருங்க, அந்த பெரியவருடைய வாழ்க்கை. அதையும் பார்த்தேன். பிறகு நான் தனிப்பட்ட ஊழியத்தை நிறைய பேர் கூப்பிடுவாங்க, ஜபத்துக்கு அதெல்லாம் கூப்பிடுவாங்க. விருகம்பாக்கத்துல சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு எதிர ஒரு வீடு. அவங்க மகன் வந்து இங்க வித்யோதயா ஸ்கூல்ல டீச்சர். அப்போ அங்க உள்ள ஒரு டீச்சர், அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் எங்களை ஊழியத்துல நல்ல பழக்கம். அவங்க சொல்லி என்ன ப்ரேயர் கூப்பிட்டு போறாங்க. போகும்போதே, பிரதர் உங்களை தான் வேற வழி இல்லை, அது ஜபம் பண்ணும்போதே போட்டுட்டு போனாலும் போயிடும், அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை, தயவு செய்து வாங்க ஜபம். உடனே அங்க போறேன். எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்து இருக்கிறார்கள். நல்ல சொத்து உள்ள ஆயா, அதனால எல்லாரும் எப்படா கிளம் மண்டையை போடும், சொத்தை பதிக்கலாம் அந்த எண்ணத்தோட ஒரு கூட்டம் சுத்தி உட்கார்ந்துருக்கு. அப்பவுமே புரிஞ்சது, லாஸ்ட் ஸ்டேஜ் நான் என்னத்தை ஜெபம் பண்றது, ஆண்டவர் ஜீவனை கொடுக்கவா வேண்டாம், அப்போ ஜீவனுக்கெல்லாம் வேண்டாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாயில பேசுறாரு. சமாதானத்தின் சூழ்நிலைங்க வைங்க, நல்ல பாடலை கேட்க சொல்லுங்க, கத்தர் சித்தமா ராஜ்யத்துக்கு போட்டோம், போட்டு இழுக்காதீங்க அப்படின்னு சொன்ன, இதெல்லாம் வந்துட்டீங்க ஏதாச்சும் ஜெபம் பண்ணுங்க. உடனே அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த அம்மா வாழ்க்கை நமக்கு தெரியாது, எப்படிப்பட்டதுன்னு தெரியாது, இது மாதிரி பிரயோஜனம் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் அவன் ஜெபம் பண்றேன், ஒரு அம்மா வாய உட்கார்ந்துருக்காங்க, அந்நிய பாஷையில நிரம்புறாங்க. ஜெபம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் என்னோட பேசினாரு. நான் தான் இந்த அம்மாவுக்கு முன்னால போயிடும் நினைச்சேன், எனக்கு தான் காட்டுல நிறைய ப்ராப்ளம், அந்த ஜெபம் எனக்கு ஒரு வல்லம் இறங்கிட்டு எனக்கு இப்ப நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க.
பாருங்க, ஒரு அம்மா உயிர் போகுது, ஒரு அம்மா உயிர் போக வேண்டிய அம்மா அதுக்கு பிழைக்குது. அப்போ பாருங்க, அடுத்த நாள் அந்த அம்மா இவங்க பாட்டெல்லாம் வச்சுட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, சாப்டர் க்ளோஸ்ன்னு. இவங்க டேப் ரெக்கார்டரை வச்சு தெய்வீக சிந்தனை ரெஸ்பான்ஸ் பாட்டெல்லாம் போட்டு வச்சாச்சு. ஜெகஜோதி அந்த அம்மா போகுது. அப்புறம் போகும்போது அது அலறி இருக்கு. ஐயோ 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 ஐயோ, கருப்போட தரிச்ச தூதர் வந்துட்டாங்களே, என்ன இழுத்துட்டு போறாங்க, அவரை அழைச்சிட்டு போறாங்க. பாருங்க, இங்க இழுத்துட்டு போறாங்க, அந்த வார்த்தை இழுத்துட்டு போறாங்க. கற்போட அவங்க கற்பா தெரிஞ்சிருக்கு, அரண்டவங்கனுக்கு இருண்டதான். ஆனா அங்க அந்த மகிமையா தெரியுது. அது மகிமை. தூதர்கள் ஒன்னாதான் இருப்பாங்க. அங்க மகிமை, இங்க இருள். ஒரே கர்த்தருடைய தூதர்கள் தான். அங்கோட தள்ளியாச்சு. இது வாழ்க்கையில மறக்கும். வசனம் ஒரு நாளும் போய் சொல்ல. நமக்கு அதுல நமக்கு உணர முடியலையே, நம்ம அதை பார்க்கல நிற்க கூடாது. இதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னா அதுதான் காரணம். பாருங்க, அப்போ ஒரு பக்கம் தூதர்கள் கொண்டு நரகத்துல தள்ளுறாங்க, இன்னொரு இடத்துல மகிமைக்குள். அதுதாங்க இது இயேசு கிறிஸ்தே சொன்னது. தூதர்கள் வந்து 2 பேரையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, 2 பேரும் பாக்குறாங்க. அப்போ அந்த ஆத்மாக்களுக்கு ஜீவன் இருக்கு. இது ஜீவனோடு வேதனைப்படுது, அது ஜீவனோடு இளைப்பாருது. 2 பேரும் பாக்குறாங்க. லாசரு பேர்லாம் சொல்றாங்க, அது ஆபிரகாம் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. தெரியாம சாப்பாடு போடாம விட்டாப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. இப்ப ஒரு சொட்டு தண்ணி விரல தொட்டு நாக்குல உடனே ஆபிரகாம் சொல்லியோ, அதிக பரிசுத்தனெல்லாம் பண்ணாத, உனக்கு எனக்கு பிளவு இருக்கு. இங்க இருந்து அங்க வர முடியாது, அங்க இருந்து இங்க வர முடியாது. நீ நல்ல சுகமாவா வாழ்ந்த, இப்ப அனுபவி. இவன் பாடுபட்டான், இன்னைக்கு மகிமைகள் இருக்கிறான். ஐயோ, எனக்கு அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறாங்க, போய் சொல். அதெல்லாம் நாங்க வந்து யாரையும் அனுப்ப முடியாது. அப்படிலாம் போய் ஒருத்தன் நம்ப வேண்டாம். அங்க சொல்றதுக்கு தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க வார்த்தையை நம்புங்கன்னு சொல்லி சம்பாஷணம் முடிகிறது. இதுல நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஏழையை ஏன் லாசருன்னு பேர் சொன்னார் என்றால், அவனுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. அதை ரொம்ப அழகா நூலிலையில் இலக்கிய நயத்தோடு எழுதியிருப்பார். இவன் நாய் வளர்த்திருக்கான், நாய்கள். அப்போ அந்த நாய்கள் எச்சிலை சாப்பிடுறது, ஆனா அது யார்கிட்ட சாப்பிட்டுருக்கு? லாசரு கொடுக்கறத தான் சாப்பிட்டுருக்கு. இப்ப லாசருக்கு சாப்பாடு கிடைக்கல, இவன் கவலையோட இருக்கிறான். அந்த நாய்கள் வந்து பருக்களை நக்கிட்டான். ஆறுதல் படுத்துது. பருக்கள் என்றால் அருவருப்பு. நம்ம பெத்த தாய் கூட தொட மாட்டா. ஆனா அது நாய் நக்கி, லாசரு கவலைப்படாத, நமக்கு எல்லாம் நம்ம ஆண்டவன் படி அளப்பான் சொல்லிருக்கலாம். நாய் பேசணும், பேசத்தான் இருக்கிறோம். கழுத பேசும்போது நாய் பேசாத. அதன் பருக்கள், ஏன்னா அவனுக்கு வேதனை அந்த பருக்கள் தான், அதை நக்கி கொடுக்குது பாருங்க. அப்போ ஒரு ஏழைக்கு இதுதான் யாரு? நாய் ஏழைதான் இறங்க முடியும். அப்ப அந்த நாய்கள் கூட ஒரு நன்றியோட நமக்குள்ள இருக்கணும். அப்போ நன்றி அறிதலோடு இருக்கணும், நல்ல காரியம் நம்மளால முடிஞ்சதை. அப்போ இந்த இவன் லாசரு தனக்கு கிடைச்ச ஆகாரத்தின் ஒரு பகுதி அவனுக்கே வயிற்றுக்கு போகாத, அது அந்த நாய்களுக்கும் பங்கிட்டு கொடுத்திருக்கிறான். அப்ப நமக்கு கிடைச்சது கொஞ்சமா இருக்கலாம். அதனாலதான் இந்த கிறிஸ்துமஸ்ல கொடுங்க கொடுங்கன்னு சொல்றது. கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நம்முடைய பங்கு பரலோகத்திலும் மிகுதியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல செல்வம் தானே நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து வரும்போது ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. ஏன்னா ஒரு பையன் வாரான், நித்திய ஜீவனை சொந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? தாய் தப்பனே கனம் பண்ணுறாயா? ஓ பெர்ஃபெக்ட். இப்போ கூட அப்பா அம்மாட்ட சொல்லித்தான் வந்தேன், கேட்டுதான் காசு வாங்கிட்டு தான் வரேன். அருமையான பையன். அப்போ பிரமாணங்கள்லாம் செய்கிறாயா? எல்லாம் செய்ய. ஆயினும் உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. உன் சொத்தையெல்லாம் வச்சு தருத்தருக்கு கொடுத்து விட்டு திருப்பி என் இடத்துல வா. தருத்தருக்கு கொடுத்து விட்டு வா. ஒரு சொத்தை வித்து ஆண்டியாவான்னு சொல்லல, உனக்கு இருக்கிறத கொடுத்துட்டு வா, உனக்கு என்ன இருக்கு அதை கொடுத்துட்டு வா என்று சொல்லுகிறார். போறவன் தான் இருந்தாலும் போயிட்டான். அப்பதான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது, இம்பாசிபிள், கொஞ்சம் கஷ்டம். ஆனா அரிமத்தியா ஒரு யோசேப்பு, நிக்கதோமு, இவர்கள்லாம் யாரு? ஐஸ்வர்யவான்கள் தானே. இயேசு கிறிஸ்துவோடு அநேக ஸ்திரீகள் ஐஸ்வர்யத்தினால் ஊழியம். அவை ஐஸ்வர்யவான்களுக்கு எதிரானவரையே கிடையாது.
இப்ப சில இயக்கம் இருக்கும். ஆக்சுவலிட்டு ஐஸ்வர்யவான்களுக்கு எதிரானவர்கள், ஏழைகளை தூக்குறோம் சொல்லி ஐஸ்வர்யவான்களை கொல்றவங்க. ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஐஸ்வர்யவானுக்கு அறிவை கொடுக்கிறார். உனக்கு நான் கொடுத்துருக்கேன் நிறைய, நீ அதை ஏழைகளுக்கு கொடு. அப்போ இந்த லாசருடைய சம்பவத்துல அந்த ஐஸ்வர்யன் செய்யல, அதனால்தான் நரகத்துக்கு போனானே ஒழிய, இன்னொரு வாலிபன் ஐஸ்வர்யன் அவன் போயிட்டு ஆண்டவரே ஒரு 4 ஆர்ஃபனேஜுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்னு சொன்னா கூட அவனுக்கு பரலாம் கிடைச்சது. அதை செய்யல. ஒரு நிக்கதேமு என்ன செய்தாரு? பெரிய அளவுக்கு செய்யல. சிலுவையில இயேசுடைய சரித்தத்தை கேட்க போனாரு. இவன் வெள்ள போல தூபாருக்கு தன்னுடைய கல்லறையை கொடுத்தான். அதனால்தான் அவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். வேதத்துல இடம் பெற்று இருக்கிறது. அவர்களும் ஐஸ்வர்யவான்கள் தான், ஆனா அவர்கள் பெயர் வேதத்துல இடம் பெற்று இருக்கிறது. ஆனா அந்த ஏழை லாஸ், இன்னைக்கு நம்ம ஏழையா இருக்கிற நம்மை நினைக்கிறவர் ஒருவர் உண்டார், அது இயேசு கிறிஸ்து தான். ஏழையா இருந்தது உலகம் நம்மள நினைக்காது. ஏழையை யாரும் பொருட்படுத்தவே மாட்டாங்க. சில கேரளா போகும்போது ரொம்ப வேதனையான அனுபவங்களை நான் சந்திச்சிருக்கிறோம். சில சர்ச்சோட சேர்ந்து இதெல்லாம் ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, அப்பவுமே நமக்கு அந்த சோசியலிச மைண்ட்லாம் உண்டு. அப்போ அப்படி போகும்போது இந்த வீட்டுக்கு போகணுமா தான் ₹2 போடுவாங்க அமௌண்ட். அப்பெல்லாம் அவ்வளவுதான். நான் 70s 75லாம் ₹2 ₹3 ₹5 ₹10 காப்பி கொடுத்தாலே பெருசு. அது நிறைய பசங்க இந்த பொம்பளை பிள்ளைகளை பாக்குறதுக்குன்னே வருவாங்க. ஏன்னா அப்ப பொம்பளை பிள்ளைய பாக்குறது ரொம்ப அரிசி. இப்ப கம்மி இதெல்லாம் கிடையாதுல்ல. அதுக்காக ஓ இந்த 3ஆவது தருவா, ஓ ஒரு கூட்டம் வாலிப கூட்டம் வரும், வா மகனே வா. இதெல்லாம் நான் ஓப்பரா சொல்றேன், நடக்கிற அவலங்களை சொல்றேன். இதெல்லாம் நம்ம சொல்லாம வேற யாரும் சொல்றேன். இதெல்லாம் நடந்தக்க அவன் பாருங்க அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, ₹2 கொடுப்பான். அங்க போய் அவனை எழுப்பி பாடிக்கிட்டு போ, அங்க போங்க நமக்கு காப்பி கிடைக்கும் சொன்னாங்க. பிறகு நான் வளர்ந்து காலேஜ்ல முடிச்ச பிறகு ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நான் ரசிக்கப்படல. ஆனா செல்வம் வந்துச்சு. என்னோட இருக்கிற எங்க செட் எல்லாம் அப்படி நம்ம ஒரு கேங்கா இருப்போம், எல்லாருமே லெவலுக்கு வர்றாங்க. நான் சொன்னேன், நம்ம என்ன செய்யணும், இந்த பிச்சைக்கார வேலை நமக்கு, நான் அப்படியே தான் சொன்னேன். நாங்கள் ஒரு அசோசியேஷன் ஒன்று வச்சிருப்போம், இந்த பிச்சைக்கார வேலை நம்ம செய்யக்கூடாது. ஆளுக்கு ₹100. அப்போ ₹100 பெருசு. 80sல எல்லாம் ஆளுக்கு ₹100 போடும். நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஏதோ சம்பாதிக்கிறோம், வேலை செய்யறோம், ₹100 போடும். திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள் வீடு வீடா போய் பாருங்க. இந்துக்களா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், சுத்தி ஒரு 10 பேருக்கு நாங்க கொடுத்துட்டோம். சொந்த காசை போட்டு ட்ரெஸ்ஸு, அரிசி, ஒரு நாளைக்கு இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு மட்டன் வாங்குறேன். அப்போ மட்டன்லாம் வந்து ₹100 தான். அதுக்குரிய காசு, பருப்பு, அரிசி, துணி. அவங்க எத்தனை பேர் அப்படி வீட்டை போய் தட்டுவோம், அவங்க பயப்படுவாங்க, என்னடா இது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பாட்டு பாடி 1 மணி நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி. ஆனா நாங்க யாருமே ரசிக்கப்படல. ஆனா இன்னைக்கு ரசிக்கப்பட்டதுக்கு காரணம் அதுதான். அந்த மாதிரி சின்ன சின்ன அப்ப ஆண்டவர் என்னோட இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு அப்படி செய்தோம். அடுத்த வருஷம் 100, 20 ஆச்சு, பிறகு 50 ஆச்சு, பிறகு வந்து குவிய ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் ஒரே பேச்சு, அப்பா வெஸ்டர்ன் கிளப்பு தான் கிளப்புப்பா, என்ன அற்புதமா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டாங்க. பிறகு நாங்க யார்ட்டும் வாங்க மாட்டோம். எல்லாரும் சண்டை போடுவாங்க, ஏன்ப்பா நாங்க கொடுத்தா வாங்க மாட்டீங்களா, எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்ப்பா. அப்படி வந்து சேர்ந்தது. அதை வச்சுதான் தேவதாசன் இருக்கிறாரு, ஷாலோம் மினிஸ்ட்ரி ஃபவுண்டர். அவருக்கு முதல் அவரை பிரிஸ்டே பண்ணி அவருக்கு ₹1000 அந்த காலத்துல, அப்ப ₹800 கொடுத்தா போனாங்க, ₹1000 கொடுப்போம்னு சொல்லி ₹1000 கொடுத்து அவரை மிஷினரியாக அனுப்பினோம். ஆனா அனுப்புனாங்க, யாரும் ரட்சிக்கப்படலாம். அன்னைக்கு சாதாரணமா உலகப்புறம் சினிமா பார்ப்போம், ஆனா நல்லது செய்வோம். அப்படிப்பட்ட எங்களை தான் கர்த்தர் எல்லாரையும் தேர்ந்தெடுத்தார். இந்த ஹனி கேட்டர்ஸ், மனோ, அப்படி எங்க குரூப் எல்லாருமே நல்லா இருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு கர்த்தர் கிருபையில இந்த குடும்பங்களோடு நல்ல விதத்துல கர்த்தர் மிகப்பெரிய லெவல்ல எல்லாரையும் என்ன மட்டும்தான் ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை ஏன் சொல்றேன், அதே தேவதாஸ் வந்தார், வந்து இதெல்லாம் சாட்சி சொன்னாரு. அதனால தான் இங்க நம்ம ஒரு மீட்டிங் நடத்துனது கூட நம்ம மண்டபத்தில் நடத்துனதுக்கு வந்தார். எதுக்கு வந்தார்னா அதுதான். அவ பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அப்போ அதை நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்ம நினைக்கிறார்.
நம்ம ஒரு வகையில எங்கேயோ லிஃப்ட் பண்ணிடுறாரு. இன்னைக்கு இதெல்லாம் நான் சாட்சியெல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு வாழ்க்கையில உயர்ந்த நிலைமையில நல்ல நிலைமையோட கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம இந்த காலத்துல ஏழைகளை நினைக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளால முடிஞ்ச காரியங்களை செய்ய வேண்டும். அதை நம்ம செய்யறோம். அவர்களுக்கு கர்த்தர் கிருபையில நம்ம இணைஞ்சு செய்கிறோம். தனித்து முடிந்த வரைக்கும் செய்வோம். அதனுடைய பங்கு தண்ணீரின் மேல் போடுகிற ஆகாரத்தை போன்றது. கர்த்தர் அதை நினைவில் வைக்கிறார். ஒரு லாசரு நாய்களுக்கு போட்ட ஆகாரத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவனுடைய பெயரை சொல்லி அவனை ஆபிரகாம் அடியில இளைப்பார செய்தாரு. அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப இதுலயும் ஏழை. அடுத்தது இன்னொரு சம்பவம். அதே லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்லுவார். என்ன சம்பவம்? எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு பார்வையற்றவன் திமேயு, அவருடைய பெயர் பர்திமேயு. அவன் பிறப்பால பார்வையற்றவன். பார்வை இல்லாதன்னு தெரிந்த உடனே அவனை தூக்கி வீதியில போட்டாங்க. அவனுக்கு பெயர் கிடையாது. திமேயு என்பது அவனுடைய தகப்பனுடைய பெயர். பர் என்றால் ஹீப்ருல சன் ஆஃப் என்ற அர்த்தம். சன் ஆஃப் திமேயு அவனுடைய பெயரு. அவன் திமேயுடைய பையன்பா, அவ்வளவுதான். பெற்றவர்களுடைய பராமரிப்பு கிடையாது. வீதியில வளர்ந்து பிச்சை எடுத்து தன் வயிற்றை கழுவுகிற ஒரு சூழ்நிலை. புழுதியில் தான் இருப்பான். எரிகோ வீதியில இருக்கிறான். எரிகோ வீதியில வாசல்ல இருக்கிறான். எரிகோ பட்டணம் பணக்கார பட்டணம். அதனால செல்வந்தர்கள் மிகுதியாக வருவார்கள். சூதாட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப அவன் வரும்போது அந்த பணத்தை அள்ளி கொடுப்பாங்க. அப்ப அந்த பார்வையற்றவர்கள் அவர்களுக்கு ஒரு வர்ண வஸ்திரம் கொடுப்பாங்க. குஷ்டரோகிகளுக்கு ஒரு வஸ்திரம். ஆனா அவங்க தீட்டு தீட்டுன்னு சொல்லணும். யாரக்கிட்ட வந்தா தீட்டு தீட்டுனா அவங்க குஷ்டரோகின்னு தெரியும். ஊனமானவர்களுக்கு ஒரு வஸ்திரம். அதை பார்த்த மாத்திரத்துல ஓஹோ, இவர் முடவர், இவர் பார்வையற்றவர், அதற்கு ஏற்றாற் போல் அவர்கள் என்ன செய்வாங்க, பங்கு போட்டு கொடுப்பாங்க. அப்போ இவங்க வழியில வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அங்கேயே ரெகுலரா இருக்கிறதுனால அவளுக்கு தெரியும் எத்தனை பேர் போவாங்க வருவாங்கன்னு தெரியும். திடீர்னு ஒரு நாள் ஏகப்பட்ட காலடி ஓசை, பெரும் திரள் சத்தம். இப்போ பார்வையற்றவர்களுக்கு ஒரு சென்ஸ் கூடவே இருக்கும், எளிதாக கிரகித்துக் கொள்வார். உடனே இவன் கேட்கிறான், நீ காலடி ஓசை அதிகமாக கேட்கிறதே, என்ன விசேஷம் என்று கேட்கிறான். இப்போ நாசரேத் ஊரானாகிய இயேசு கிறிஸ்து, இயேசு இந்த வழியாக போகிறார். உடனே இவன் என்ன செய்கிறான், தாவீதின் குமாரனை, சொல்லப்பட்டது நசரேயனாகிய இயேசு, ஆனா இவன் கூப்பிடுவது தாவீதின். அப்ப இவன் பார்வையற்றவன் இயேசு கிறிஸ்தை அறிந்திருந்தான். நம்ம பார்வை உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்தை அறியாத குருடர்களாய். இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ்ல இந்த கண்ணை திறக்கணும், கண்ணை திறக்கணும். ஒரு ஏழையின் கண்ணை திறக்கணும். எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து தெரியல. ஆனா ஆனா இவன் பார்வை இல்லாதவன் அவரை குறித்து அறிந்து வைத்து இருந்தான். எப்படி தெரிஞ்சிருக்கும்? கம்யூனிகேஷன் இல்லாத இவரு வந்து கலிலேயா 30 வருஷம், கலிலேயா 12 வருஷம் 8th, அதுக்கு வர 18 வருஷம் கலிலேயா, அதுக்கு பிறகுதான் எருசலேமுக்கே வருகிறார். அப்ப அவரை எப்படி அறிந்திருந்தான்? அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஊர் ஊரா பிச்சை எடுக்க போனான்னு தெரியல, எப்படியோ அவனுக்கு தெரிஞ்சிட்டு இயேசு கிறிஸ்தை அறிந்து வைத்து இருந்தான். அப்ப அவனுடைய நம்பிக்கை என்றைக்காவது ஒரு நாள் அவர் வருவார் என்று சொல்லி அவளோடு காத்திருந்தானே. இன்னைக்கு நமக்கு அந்த காத்திருப்பு இருக்க? இன்னைக்கு வந்ததை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர் வரப்போகிறதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நம்ம நினைப்பூட்டுவது, வந்ததை நீ நினைவுறுகிறாய், ஆனா வரப்போகிற நான் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்பதைத்தான் உறுதிப்படுத்திருக்கிறார். அப்ப இவன் இயேசு கிறிஸ்தை அறிந்து அவர் ஒரு நாள் வந்தா இவனை கடந்து போகிறார். இவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கர்த்தர் நின்றாராம், கேட்டாராம்,
இறங்கி உன்னை கூப்பிடுகிறார் என்று சொல்லி ஆள் அனுப்புறாரு. உடனே இவன், ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரா? கூப்பிட்ட உடனே இந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு போக, இனிமேல் எனக்கு வஸ்திரம் தேவையே இல்லை. என்ன, தாவீதின் குமாரன் கூப்பிட்டு விட்டார், இனிமேல் எனக்கு அற்புதம் தான் என்ற நம்பிக்கை, ஆழமான ஒரு விசுவாசம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு வேதத்தை பார்க்கிறோம், வாசிக்கிறோம், எவ்வளவு கூட்டங்களை கலந்து கொள்ளுகிறோம், எவ்வளவு சாட்சிகளை கேட்கிறோம். நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கு? குறைவிட்டவர்களா தான் இருக்கிறோம். ஆனா இவன், இனிமே எனக்கு வஸ்திரம் தேவையே, அற்புதம் நடந்தவரை தூக்கி எறிஞ்சா பரவாயில்ல, நடப்பதற்கு முன்னமே தூக்கி எறிந்து விட்டு ஒரே புறத்த சத்தமாய் கூப்பிட்டு கொண்டு போகிறான். கர்த்தர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார் பாரு. நான் உனக்கு, ஏன்னா பிச்சை எடுக்கிறவன், இப்ப நான் வேணா ஒரு 20 லட்சம் கொடுங்காண்டவரே, ப்ளீஸ் ப்ரொவைட் மீ ஒரு 30 lakhs with 3 bedroom apartments, individual house. Oh sure, I'll give you, I will provide you. Okay, அவ்வளவுதான். நம்ம நிறையதான் போனோம். உலகத்தின் ஆசீர்வாதம் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்டா நமக்கு என்ன கேட்போம்? எதெல்லாம் நமக்கு இல்லையோ அத்தனையும் வச்சு கேட்போம். அது மாத்திரம் இல்ல, அவன் இருக்கானே மச்சான், மோசமான ஆளு. எப்படி அவன் பல்லுகளை தவிர்த்து விட்டுரும், அதையும் சேர்த்து, அது சப்ளிமெண்டரி ஆஃபர், பழி வாங்குறதையும் சேர்த்துல வைப்போம். ஆனா இவன், நான் பாருவேன், ஒரு இம்பாசிபிள் திங், ஒரு நடக்க முடியாத காரியத்தை இவன் எளிதா எதை கேட்டிருக்கலாம்? பணத்தை கேட்டிருக்கலாம். எனக்கு கொடுங்கப்பா, எப்படியில போட்டு இனிமே நான் பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு வட்டி வர்றதை வச்சு, நியாயமானது. நாம இன்னைக்கு அப்படி நியாயமானதானே கேட்கிறோம். ஆனா இம்பாசிபிள் திங்க இவன் கேட்கறான். ஆண்டவரே, நான் பாரு. உடனே ஆண்டவர் சொன்ன, உன் விசுவாசத்தின்படி ஆகு. அப்ப அற்புதம் நடக்கணும்னா நம்முடைய விசுவாசத்தின்படி தான் நடக்கும். தேவன் வல்லமை உள்ளவர் தான். 1000 பேர் கூட போனானு எல்லாரும் இயேசு வாழ்க்கை சொல்லியிருப்பான். எத்தனை பேர் அவரை வசனத்தை தொட்டிருப்பான். ஒருத்தனுக்காவது அற்புதம் நடந்துச்சா? ஆனா ஒரே ஒரு ஸ்திரீ ரகசியமாக விசுவாசமா தொடுகிறாள், அவளுக்கு தானே அற்புதம் நடந்துச்சு. அப்ப தேவனுடைய மகிமை நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. அப்ப விசுவாசமா அந்த மகிமை தொடும் பொழுது வல்லமையுள்ளவர் மகிமையானவளை செய்வார். நம்ம விசுவாசத்தில் குறைவு. அப்ப இந்த கிறிஸ்துமஸ்க்கு ஆண்டவர்கிட்ட கிஃப்ட் கேட்கணும். ஆண்டவரே, விசுவாசத்தை தாரும். விசுவாசம் ஒரு கிஃப்ட், ஆவிக்குரிய வரம். அது கனியில இருக்கு, வரத்துலயும் இருக்கு. அதனால இப்ப கிறிஸ்துமஸுக்கு யாராவது உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் என்றால், தயவு செய்து எனக்கு விசுவாசத்தை வரமாகத்தான். ஆண்டவர் கேட்பார், மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு விசுவாசத்தை தாரும். சீசல் கேட்டாங்களா இல்லையா? ஆண்டவரே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அது தகப்பனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எங்களுக்குள்ள இல்ல, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். விசுவாசம் ஒழிந்து போகாதபடி வேண்டிக் கொள்கிறவர் அவர். அப்ப இந்த தடவை கூப்பிடும். அப்ப எதுவா இருந்தாலும் தாவீதின் குமாரனை எனக்கு, அவன் தாவீதின் குமாரனை என்று சொல்வது பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், துதிக்கிற ஒரு அனுபவம். கர்த்தருக்கு பிரியமானதை துதிப்பது. அப்ப அத்தனை பேர் நசரேனா இயேசுன்னு கூப்பிட்டுருப்பான், ஒருத்தரும் பதில் சொல்லல. ஆனா தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட மாத்திரத்துல கேட்டார். அப்ப துதிகளோடும் விசுவாசத்தோடும் அவருடைய சமூகத்துக்கு பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் அவர் பதில் தருவார். 2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 34:6. சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இப்ப 72:12. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார். கூப்பிடுகிறது இந்த வசனம், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவன் நம்ம கூப்பிடும் போது இடுக்கண்களுக்கு நீங்களாக்குகிறார், நம்மை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் துதிகளோடும் விசுவாசத்தோடும் நாம் அவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் நின்று கேட்டு, ஏன்னா உலகத்துல ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ஜெபிக்கிறாங்க, உண்மைதானே? கோடிக்கணக்கான 150 கோடி கணக்கான
இந்தியாவிலே 150, உலகம் முழுக்க. அப்போ 600 700 கோடி மக்கள் கூப்பிடுகிறார்கள். அந்த கூப்பிடுதலில நம்முடைய சத்தம் தனியா இருக்கணும். அப்ப 1000 பேர் போற இடத்துல ஒரு பார்வையற்றனுடைய குரல் இயேசு கிறிஸ்துக்கு வித்தியாசமா தெரிந்தது. உடனேதான் நின்று அவனை கூப்பிட்டு வர சொல்லுகிறார். இப்போ இன்னைக்கு நம்முடைய ஜெப துணி வித்தியாசமா இருக்கணும். துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் விசுவாசத்தோடும் நாம் விண்ணப்பங்களை அவரிடத்துல ஏறெடுக்கும் பொழுது அவர் நமக்கு இறங்கி பதில் செய்வார். அப்ப இந்த கிறிஸ்துமஸ்க்கு ஆண்டாட்ட கேட்க வேண்டிய ஒரே கிஃப்ட், எனக்கு விசுவாசத்தை அது இருக்கு, அதை பெருக செய்யுங்கப்பான்னு கேட்கும் போது நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாகவும் நாம் சொல்லாகவும் கட்டளையிட நிற்கும். அவருடைய வாக்குத்தத்தம் நம்மிலும் நிறைவேறும். அப்போ விசுவாசத்தை துவக்கிறது முடிக்கிறது இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இங்கே ஒரு ஏழை, ஒரு பிச்சை எடுக்கிறவன் மூலம் அந்த விசுவாசத்தை இன்னைக்கு நமக்கு உணர்த்துகிறார். இன்னொரு இடத்துல லூக்கா 21:1-4 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல இருக்கிறார். இருக்கும்போது கண்களை ஏறிட்டு பார்க்கிறார். உண்டியல் பெட்டியில எல்லாரும் காணிக்க போடுகிறார்கள், செல்வந்தர்கள் போடுகிறார்கள். ஒரு ஏழை ஸ்திரீ ஒரு 2 வெள்ளிக்காசை போட்டா. அந்த மதிப்பு இன்னைக்கு நமக்கு தெரியல, 2 வெள்ளிக்காசுன்னு சொல்லப்படும். சரி, இன்றைக்கு கணக்குக்கு ஒரு 200 ரூபான்னு வைத்துக்கொள்ளும். எல்லாரும் லட்சத்துல போடுறாங்க. இந்த அம்மா 2 ரூபா 200 ரூபா போடுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், யார் யார் எவ்வளவு போடுறான்னு தெரியும், என்ன நிலைமையில இருந்து போடுறாங்கிறதோ. காணிக்க கொடுக்கறதும் கத்தர் கவனமா பார்க்கணும். நம்ம அது விளையாட்டான காரியம் இல்லை. அதை எவ்வளவு கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, எந்த சூழ்நிலையில கொடுக்குறாங்கிறத அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். அப்போ பணக்காரர்கள் போடுறாங்க. இப்போ நம்ம சர்ச்சிலலாம் காணிக்க போடும்போது 2 500 நோட்டு போட்டு 4 பேர் பார்க்கணும்னு போட்டுருவாங்க. பக்கத்துல குறைஞ்சபட்சம் பக்கத்துல உள்ளவங்களாவது, அதெல்லாம் காணிக்க எடுக்கிறவராது பார்க்கட்டும்னு போடுவாங்க. அது இயல்பு தானே. நம்ம கொடுக்குற காணிக்க 4 பேர் விளம்பரம் பண்ணணும், அதெல்லாம் விளம்பரம். ஆனா பைக்குள்ள போட்டாங்கன்னா நம்ம குறைவா போடுறாங்கன்னு அர்த்தம். ஒரு சர்ச்சில் சொல்றாங்க, நீங்கள் ஓசை உள்ள கைத்தாளர்களோடு கத்தரை துதிங்கள், ஆனா ஓசை உள்ள காணிக்கைகள் தயவு செய்து வேண்டாம். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. அருமையான பாஸ்டர் தான். சிஎஸ் லெவலில் பேச முடியாத காமெடியால உடனே தான் அவங்க ஐயர் மொட்டை போட்டு மாத்திடுவாங்களே. அழகா சொன்னாரு, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு கத்தரை துதியுங்கள், ஆனா ஓசையுள்ள காணிக்கைகள் அவர் கத்தர் கொடுக்கறத பற்றி அப்படி சொன்னார். கிண்டல் யாருன்னு சொல்லல, ஆனா கத்தர் அதை பாக்குறாரு. அப்போ அந்த ஏழை காசு கொடுக்குறாங்கன்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, என்ன அவன் எல்லாம் கோடிக்கணக்கில் கொடுத்து போறான், அவனோட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவர்கள் தங்களுக்கு உள்ளதிலிருந்து எடுத்து கொடுத்தார்கள். 10 லட்சம் வச்சிருக்கான், 1 லட்சம் கொடுக்குறான், அது அவனுக்கு பெருசு இல்லை. அந்த அம்மா 200 ரூபா அந்த ஒரு மாசம் முழுக்க ரேஷன் வாங்கி சாப்பிடும். தன் உயிருக்கு ஆனது, சாப்பாட்டுக்கானது, அதை கொடுக்குறாங்களே. அப்ப அந்த அம்மா நான் எவ்வளவு போறாங்க. அப்ப தேவன் நம்ம கொடுக்கிற நிலைமையை பார்க்கிறார். எந்த நிலைமையிலிருந்து கொடுக்கிறோம் என்பதை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சகோதரன், பிலிப்பின் ஒரு சகோதரன், அவர் கோடம்பாக்கத்துல சிவன் கோயில் தெருல சினிமா கம்பெனிகளுக்கு இந்த ட்ரெஸ் தைப்பாங்கல்ல, ஆடை அலங்காரம், ஆடை காஸ்டிங் சொல்லுவாங்க. இப்போ அந்த இதை எடுக்கிறவங்க ஒருத்தன இருப்பாங்க, அதை தச்சு கொடுக்குற ஒரு பெரிய தொழில். அதனால நல்ல வருமானம், நல்ல அருமையான தையல். ஒரு 10-12 பேரை வச்சு செய்தார். ஏதோ ஒரு சூழ்நிலை, எல்லா மனுஷனுக்கும் ஒரு சர்க்கிள் உண்டுல்ல, அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு மாட்டிக்கொண்டார். செல்வம் போயிட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு போய் வந்து அடுத்தவங்கிட்ட டெய்லருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. 10 பேரை வச்சு வேலை வாங்கினவர் அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போக வேண்டியதாயிட்டு, குடும்பத்தை நடத்தணும், கஷ்ட ஜீவனம். அப்பதான் யாரோ சுவிசேஷத்தை சொல்லி பாஸ்டர் சார்ல்ஸ் சார் கோடம்பாக்கணும், ரோசஸ் சார் அந்த சபைக்கு வந்து வார்த்தைகளை கேட்டு பலன் அடைஞ்சு, பிறகு அவருக்கு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை. தையல் எடுப்பாரு, தன் குடும்ப மனைவி பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வந்து நல்ல வேலைகளை கொடுத்தாரு. இப்போ அவர் சினிமாக்கெல்லாம் செய்யறது இல்லை, ஒரு பிரைவேட் டெய்லர் தான் மாறிட்டாரு. எல்லாருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாரு. அது போதுமானது.
அப்படியே நடந்து கொண்டு இருக்கும்போது எங்க ஊழியம் நடந்தாலும் போவாரு. 1990 நாங்க டவுட்டன்ல என்னை ரட்சிப்பில் நடத்தின ஊழியக்காரர் ஒரு கன்வென்ஷன், முதல் கன்வென்ஷன். நான் தான் கோஆர்டினேட்டர், அது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றது எல்லாத்தையும். அப்போ பாஸ்டர் ஆனந்த்னு இருக்கிறாங்க, இப்போ KK நகர் ஏசி சபை பாஸ்டர். அந்த பாஸ்டர் எங்களோட ரொம்ப ஐக்கியம். அப்போ அவரு வந்து காணிக்கைக்கு தான் அவரை ஜெபம் பண்ண விடுவோம். ஏன்னா அவருக்கு பேரே காணிக்கை ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா வசனத்து அப்படி ஒரு கிருபை. எப்பேற்பட்ட ஆழம், செயின் எல்லாத்தையும் கலத்தி போட்டுருவாங்க, கையில இருக்கிறத போட்டுருவாங்க. உண்மை இல்லை, நம்ம என்னதான் சொன்னாலும் போட மாட்டாங்க. ஆனா அவருக்கு அது ஒரு கிருபை. அதனால அவருக்கு பேர் காணிக்கை ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்திருந்தாரு, அவரை விட்டாச்சு. அவரு மனதுருக ஜெபம் பண்றாரு, எல்லாரும் போட்டாங்க. இவர் பார்த்தாரு, கையில 50 ரூபா போட்டார். இப்போ இவரு KK நகருக்கு போனோம், வீடு அசோக் பில்லர்கிட்ட. அங்க டவுட்டன்லாம் அப்போ 37D ஒரு பஸ் உண்டு. 10-20 பேர் பஸ் கிடையாது. இந்த காலத்து மாதிரி ஆட்டோ கிடையாது. ஆட்டோ எல்லாம் ரிக்ஷா தான் உண்டு. அப்போ இவருக்கு என்ன செய்யறது தெரியல, 10-20 பஸ் இவருக்கு காணிக்க போட்டாரு. போட்டுட்டு ஊழிய காட்டு ஜெபம் பண்ண போயிருக்காரு. கியூ நின்று இருக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாரு, காசும் இல்லை. சரி என்ன செய்யறது, நடந்தே வந்திருக்காரு, பைபிளை கையில வச்சுட்டு அப்படியே நடந்து. அப்போ ஈகா தேட்டர்லாம் இருக்கு, அது வழியா வந்து சேத்துப்பட்டு பிரிச்சு வெளியே ஏறி சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி ரவுண்டானட்ட வர்றாரு. வரும்போது ஒரு கார் அப்படி முன்னால போய் அப்படி நிக்குதான். நின்றுட்டு கண்ணாடி திறந்து பைபிள் வச்சிருக்கிறார்ல, பிரதர் நீங்க யாரு, எங்க போறீங்க? இந்த நேரத்துல எங்க பைபிள் இட்டேங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நான் போனேன். எங்க நடந்தது? டவுட். ஓ சுந்தர்ஜான் பிரதர் மீட்டிங்கா? நான் பார்த்தேன், போஸ்டர்லாம் பார்த்தேன், வரணும்னு நினைச்சேன், ஆனா வேலையெல்லாம் மறந்துட்டேன். எப்படி இருந்தது மீட்டிங்? வாங்க வாங்க ஏறுங்க. நீங்க எங்க போறீங்க அப்படின்னா, இல்லை நான் அசோக் பில்லட்ட போறேன். இல்லை நான் அதை தாண்டி தான் போறேன், அதனால நான் உங்களை வீட்டுக்கு நான் போறேன், நான் எம்ஜிஆர் நகர் போறேன், நான் உங்களை அசோக் பில்லட்ட இறக்கி விட்டுறேன், ஏறுங்க. உடனே பேசிக்கிட்டே வந்திருக்காரு. கூலி எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, நல்லா கூட்டம் இருந்ததா, நீங்க அப்படியே பேச வரும்போது நீங்க என்ன தொழில் செய்றீங்க? இல்லை நான் டெய்லரு, சாட்சியலன்னு சொல்ல. இப்போ நான் கர்த்தருடைய சபையில இருக்கிறேன், இந்த சபையில இருக்கிறேன், நல்ல விசுவாசிகளுக்கு நான் தைச்சு கொடுப்பேன், எனக்கு போதும். இப்போ நான் சினிமா லைன்க்கெலாம் போறதே இல்லை, இப்போ வரோம் ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது, பிரைஸ் லார்ட், க்ளோரி டு காட் அப்படின்னாராம். நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் தேடிட்டு இருக்கிறேன், நல்ல வேலை ஆண்டவரா பார்த்து எனக்கு ஆளை கொடுத்தார். அவர் நிறைய தொழில் வச்சிருக்கிறவராம், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது. அதுல ஒண்ணு டெய்லரிங். இங்க எல்லா கிறிஸ்தவ ஸ்கூலுக்கும் அவரை தான் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ வித்யோதயாவில் எனக்கு ஒரு ஆர்டர். வித்யோதயாவில் கிறிஸ்டியன் பிரின்சிபல் ஜிஜிபாய் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாமே நல்ல ஒரு கிறிஸ்தவ பண்பாடோடு உள்ளவங்க. இப்போ இவருக்கு தான் அந்த ஆர்டர் கொடுக்க போறாங்க. இப்போ இவர் திகைக்கிறாராம், 5000 பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலு, எப்படி நான் தைக்க போறேன்? ஏற்கனவே எனக்கு ஆர்டர்ஸ் அதிகம் இருக்கு, வேற ஆளை எடுக்கிறதாலும் எவனும் நம்ப முடியாது அப்படின்னு குழம்பி போய் தான் வர்றாராம். குழம்பிக்கிட்டே தான் வராரு. இவரு வடவழி அந்த கோயம்பேடு ரூட் ஓடி போக வேண்டியவர். அப்பவுமே அந்த ரோடு உண்டு, அந்த ரோடு உண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிடையாது. அப்படி போக வேண்டியது ஏதோ ஞாபகத்துல இந்த வழியா வந்துட்டார், பூந்தமல்லி ரோடு வழியா வந்துட்டார். எனக்கு ஆண்டவர் தான் நன்றி செலுத்தணும், குழப்பத்தோடு வந்தேன், ரூட்டை மாதிரி தான் வந்தேன், ஆனா கர்த்தர் நல்லவர், நீங்க நாளைக்கு காலைல வாங்க, இந்த ஆர்டர் நாம எடுக்கிறோம், நீங்க தான் சரி. அதுவே காலைக்கு தைரியமா ஆர்டர் எடுத்தாரு, எடுத்து விட்டு தான் கொடுத்தாரு. அது முழுக்க இவர் தான் தச்சு கொடுத்தார். கர்த்தர் அப்படி உயர்த்தினார். சமீபத்தில் தான் கர்த்தருக்கு நித்திரை அடைந்தார். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு கொடுத்தது 50 ரூபா, ஆனா நடந்தது கர்த்தர் நடக்க வைக்கல, கார்ல ஏற்றி கொண்டு வந்து விடுறாரு. இவன் எனக்கு அதான் அந்த சந்தோஷமா கொடுப்பதுக்கும் அவங்க விசனமாய் கொடுப்பதுக்குள்ள வித்தியாசம். நாமும் கொடுக்குறோம், ஆனா கணக்கு பார்த்து கொடுப்போம், விசனமா கொடுப்போம். ஆனா அவர் இருப்பதை அள்ளி கொடுத்து விட்டு அதுக்கு நடந்து வந்தவரை கர்த்தர் நடக்க விடாதபடி கொண்டு வந்து நடத்தின காரியத்தை பாருங்க. இதுதான் கர்த்தர். அவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ இந்த சிறியர்களுக்கு ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யல, அது எனக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனே கர்த்தர். அவர் சொல்லுவார், 50 ரூபா கொடுத்தேன், ஆனா கர்த்தனைக்கு எனக்கு மகிமையா எல்லாவற்றையும் கொடுத்தார்
என்று சொல்லி அவருடைய மகளுடைய திருமணத்தின் போது சாட்சி கொடுத்தார். இப்போ எனக்கு அருமை தேவச்சு நம்ம கத்தருக்கு நாம கொடுக்கணும். கொடுப்பதை எப்படி கொடுக்கணும்? 2 கொரிந்தியர் 9:7 நீ மனதில் தீர்மானம் பண்ணி நீ கொடுப்பதை தீர்மானம் பண்ணி ஆனா உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருப்பார். நீ எவ்வளவு கொடுக்கறாங்கிறதெல்லாம் சொல்லு. அதை எந்த நிலைமையில் கொடுக்கிறாய் அதுதான் ஆண்டவர். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல நிறைய தேவைகள் இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஐயோ என்னடா இது, இவங்க வந்துட்டாங்களா, அவங்களுக்கு செய்யணுமா, இவங்க வந்துட்டாங்களே. நிர்பந்தம் தான். நம்ம உடனே நம்ம தூக்கி எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய செல்வந்தர்கள் இல்லை. நம்ம ஒரு கணக்கு வச்சிருப்போம். அப்ப நெருக்கங்கள் வரும். இருந்தாலும் இருப்பதை உற்சாகமாய் கொடுப்போம். அப்படி உற்சாகமாய் கொடுக்கிறோன்னு தான் வேண்டது. சொல்லு. இருக்கட்டும். நம்புறேன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் என்ன செய்யறாரா? பிரியமாய் அதை கொடுப்பதை எப்படி கொடுக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து முதல் போதனை அதானே. இயேசு கிறிஸ்து முதல் போதனை. அப்ப கொடுப்பதை குறித்து அவர் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார், எவ்வளவு நோட்டம் வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் அதானே சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 1 to 4 வரைக்கும் நினைக்கிறேன். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கல்ல இது தான தர்மத்துக்கு தான் சொல்றாரு. ஆனா காணிக்கை உற்சாகமாய் கொடுக்கணும், அளவு கிடையாது. எனக்கு தசம பாகம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் நீ தீர்மானம் பண்ணு. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல உள்ளவர்களுக்கு நீ தீர்மானம் பண்ணு, அதை எனக்கு உற்சாகமாய் கொடு, அதை எனக்கு உற்சாகமாய் கொடுன்னு சிலர் கேட்பாங்க. தசம பாகம் எடுக்கணுமா அப்படின்னு. அதான் சொல்லிட்டாரு, நீ தீர்மானம் பண்ணு, இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதுவும் அவருடைய கணக்கு தான். நம்ம திராணிக்கு தக்கதான் செய்வோம். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லலை. ஜீவனத்துக்கு எதுவானதை அந்த ஸ்ரீ கொடுத்தா கத்துக்கான. அதே போல நம்ம கொடுக்கிறவர்களாம இருக்க. அந்த கிறிஸ்துமஸ் என்பது தேவன் அருளப்பட்ட ஈவு. 3:17 யோவான், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறனோ கெட்டு போவன் நித்திய ஜீவனை அடைமடிக்க அவரை தந்தருளி. அப்ப அவர் ஈவாக கொடுத்தார். அவர் ஒரு ஈகை திருநாள். அப்ப மற்றவர்களுக்கு கர்த்தருக்காக கொடுப்பது. அதை யாருக்காக கொடுக்கணும்? நம்ம திக்கத்தவர்கள், விதவைகள், அனாதைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கும்போது அது கர்த்தருக்கு கொடுத்ததாக சமம். அதுக்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இதுதான் இந்த கிறிஸ்துவம். அப்போ இந்த காரியத்துல நிறைவேற்றுவதற்காக தான் சிறியவர்களாகிய நம்மை, ஏழைக்கு ஏழை தான். ஏன்னா இந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு தான் தெரியும், இருக்கிறதும் தெரியாது. தொப்புள் மேல கஞ்சிலே இருந்தவனுக்கும் அதிலே வளர்ந்தவனுக்கும் நிறைய கொடுப்பாங்க, லட்சமா கொடுப்பாங்க. ஆனா நாம கொடுக்கிற ஒவ்வொன்றும் நம்மளுடைய அருமை தெரியும். ஏழைக்கு ஏழை தான் இறங்குவான். அதனால தான் ஒருவேளை நம்மளை ஏழையா வச்சிருக்காரான்னு தெரியல. ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லை. இனிமேல் நம்மளை உயர்ந்த தாழ்மைக்கு கொண்டு வர எந்த நல்ல லெவலுக்கு உயர்த்தினாலும் தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா குப்பையில கிடக்கும் போது, புழுதியில கிடக்கும் போது, சிறுமியா இருக்கும்போது, ஏழ்மையா இருக்கும்போது நம்மை நினைத்தவர் அவர் மாத்திரமே. நம்ம வாழ்க்கையில் நிறைய பிட்ட எக்ஸ்பென்சஸ் இருக்கும். நம்ம வாழ்ந்திருக்கும் போது நம்ம வாழ்த்துவதற்கும் உதவி செய்வதற்கும் ஏராளம் பேர் வருவாங்க. ஆனா வீழ்ந்து கிடக்கும் போது தூக்கி எடுப்பதற்கூட ஆள் வர மாட்டாங்க. மிதிச்சுதான் போவாங்க, மிதிச்சுதான் போவாங்க. நம்ம வீழ்ந்து கிடந்த நாட்கள்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு உதவி செய்யுது. ஏதாவது ஒரு வகையில
அவன் நம்மளே சொல்லுவோம், தெய்வத்தை போல வந்து எனக்கு இந்த காரியத்தை செய்தீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இது பிறப்பின் நோக்கத்துல இது ஒரு பாயிண்ட் தான், ஒரு சின்ன பாயிண்ட். ஏன்னா இது தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும்படியாகத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சாபத்தை முறிக்கிறது, அடுத்து தாவீதின் சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்துவது, இதெல்லாம் பிதாவின் நோக்கங்கள், வாக்குத்தத்தங்கள். அதை குறித்து இன்னொரு முறை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கண்களை மூடும், தேவ நோக்கி பார்ப்போம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். உள்ளையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரீர் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆம் தகப்பனே, என் இயேசு ராஜா, நீ வந்தீர், இனி வரப்போகிறீர். வரப்போகிற அந்த மகிமையின் ராஜாவுக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்பா, அவனுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறோம். அதை எப்படி நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சில பாடங்களை இன்னைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அப்பா, எங்கள் விசுவாசத்தை பெருக செய்யுங்க, உற்சாகமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. அப்பா அப்பா, ஏழையா இருந்தாலும் ராஜ்யத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்ற உறுதியை காத்துக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. அப்பா, நீ ஏழை பங்காளர், ஏழைகளை நினைவு கூறுகிறவர், எங்களுக்காக குரல் கொடுப்பவர் நீர். எங்களை புழுதியில் இருந்த ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்கிற தேவன் நீர். கரவலாடுகளின் பின்னால் தெரிந்த தாவீதை நீ தூக்கி எடுத்து நிறுத்தினீர். உயர்ந்த ஆளுகையில் இருந்தவன் யோபு, அவனை புழுதியில் தள்ளி பிறகு புழுதியில் இருந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீ தூக்கினீர். ஒரு கர்வம் பிடித்தவன் சவுல், அவனை தரையிலே புழுதியிலே விழச் செய்து அதற்கு பிறகு அவனை தூக்கினீர். ஒரு பாவியான ஸ்திரீ, அவருடைய பெயரை நீ புழுதியில் எழுதின பிறகு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஓ மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் பெயர் புழுதியில் எழுதப்பட்டு கிறுக்கப்பட்டு விட்டு இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எளியவர்களாய் இருந்தோம், ஏழ்மையில் இருந்தோம், பாவத்தினால் நாங்கள் அப்பா வீதியிலே விழுந்து கிடந்தோம். அதை தூக்கி எடுத்து நிறுத்தினீரே. இன்னைக்கு ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்தீரே, எங்களை உயர்த்தினீரே. உயர்வுக்கு காரணம் நீங்க தான்ப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 25:4. ஆவியானவர் வார்த்தை உணர்த்துகிறார். ஏசாயா 25:4. அதுதான் கர்த்தனுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை பெருவெள்ளத்தை மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவர்களுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதங்கும் நிழலுமா. அல்லேலூயா. வெள்ளம் வந்தா அழிச்சிடும், அவன் வெயில் வந்தா எரிச்சிடும். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து இந்த எளியவர்களுக்கு உதவி செய்கிறார். ஏழைக்கு பலனும் திடனும். ஓ, இன்னைக்கு நம்மை தாழ்த்துவோம். ஆவிக்குரிய எளிமை நமக்குள்ள வேணும். செல்வம் வந்தாலும் அந்த செல்வத்துக்குரிய மேட்டிமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. தாழ்மை, எளிமை வேண்டும். ஓ, நமக்கு அதைத்தான் எளிமை, எளியவர்கள் என்று சொல்லுகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மேட்டிமை, பெருமை செல்வத்தால் நம்ம உயர்ந்த போது கூட அந்த ஆவிக்குரிய மேட்டிமை, பெருமை வந்துவிடக்கூடாது. எளிமை, தாழ்மை வேண்டும். அந்த தாழ்வில் நினைத்தவரை நாம் நினைக்க வேண்டும்.
இன்னைக்கு சிலங்க ஏழை வேஷப்படுவாங்க. அந்த வேஷமும் வேண்டாம். நம்ம யதார்த்தமாய் வாழ்வோம். தாழ்வில் நினைத்தவரை நாம் நினைப்போம், துதிப்போம். ஹalleluya, ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசுற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிறப்பின் நோக்கத்தை நாங்கள் அறிந்தவர்களாய், கருத்தை உணர்ந்தவர்களாய், கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தருகிறேன். பிறந்த நாளை நினைவு கூறுகிறோம். இது வரப்போகிற நாளுக்காக ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறோம். அப்பா, அந்த பார்வையற்ற சகோதரன் நினைத்தான், என்றாயிலும் ஒரு நாள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருவார். அவன் காத்திருந்தான், நெடுநாளாய் காத்திருந்தான். அதே போல நாங்களும் நெடுநாளாய் காத்திருக்கிறோம். விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அன்னைக்கு ஜீவனை கொடுக்கிற ரட்சகரை அவன் கண்டான். அவன் கண்கள் ரட்சகரை கண்டது. அதுபோல ஜீவ விருட்சத்தை எங்கள் கண்கள் காண கிருபைதான். நெடுநாளாய் காத்திருந்து கிடைக்காமல் போயிட்டு அது இந்த நாளிலே கிடைக்க செய்யுங்கப்பா. நீர் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். இதோ இந்த வருஷத்தின் இறுதி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் செய்வேன் என்று நீர் வாக்குரைத்து இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நிறைவேற்ற உமக்கு ஒரு நொடி பொழுது போதும். ஓ மக்கள் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும். கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறவர்களுக்கு வீட்டு வாசல்களை ஏற்படுத்தி தாரோம். கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்லித்தாரோம். வரும் காரியங்களை அறிவித்தரணும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் செய்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். வார்த்தைகளை நம்பி காத்திருக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்காக காத்திருப்பது நல்லது. இஸ்ரவேலே, நீ எனக்காக காத்திரு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வரும் நாளுக்காக காத்திருக்கிறோம். விசுவாசத்தோடு காத்திருப்போம், எளிமையோடு காத்திருப்போம், தாழ்மையோடு காத்திருப்போம். அப்பா, வந்து நீர் எங்களை மீண்டும் உங்களுடைய சிங்காசனத்தில் அமர செய்ய போகிறீர். கிருபையினாலே இந்த சிங்காசனத்தை ஸ்தாபிக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. எங்களை ஐக்கியத்தார் அத்தனை பேரும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வருஷத்தை முடிக்க உதவி செய்தி புதிய வருஷத்துக்குள் புது பலத்தோடு புது கிருபையோடு பிரவேசிக்க கிருபைதார். வானத்தை பூமியை படைத்த கர்த்தரால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. கர்த்தர் தாமே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவீராக. இவர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வைத்து கையின் பலன்களை பெருக செய்வீராக. அப்பா, சமாதான, சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி எப்பொழுது இவர்களை விட்டு விலகாது இருக்கட்டும். அப்பா, உலகத்தின் முடிவரையும் சகல நாட்டில் இருப்பேன் என்று சொன்னீரே, நீர் இவர்களோடு கூட இருந்தார்கள். ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க கிருபை பாராட்டும். உங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷத்தின் அனைத்து ஊழியங்களையும் நிறைவேற்ற கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் நாமந்தே உயர்த்தப்படட்டும். அப்ப அநேக ஆத்துமாக்கள் மீட்கப்பட்டதினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும். அது எங்கள் மூலமாக உண்டாயிருப்பதை அறிந்து நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எளிமை கட்டினோம், அலங்கத்தை கட்டி இருக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நெகேமியாவை போல நாங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிற பலனை எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.